வணக்கம். நன்றி அகத்தியன் ஜான் பிரைட் அவர்களே. அமெரிக்கன் போப்பையர் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்கள் தமது உரையிலே குறிப்பிட்டார், ஆணாதிக்கம் பெண்ணினத்தின் மீது சுமத்திய கொடிய அடக்குமுறை. முதல் அடக்குமுறை கைமை என்ற அந்த கைமை நோன்பு. அதற்கு அடுத்தது அவருடைய அந்த ஆணாதிக்க அடிமை சடங்குகள். இவற்றையெல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே எப்படி பாவேந்தர் பாராட்டினார் என்பதை சொன்னார். அதற்கு பிறகு தொழிலாளர் நலன், ஒடுக்கப்பட்டோர் உரிமை நலன் ஆகியவற்றுக்காக பாவேந்தர் உழைத்ததை சொன்னார். இன்னும் ஒருபடி மேலே போய் மிகச்சிறிய நாடுகளை வல்லரசுகள் கொடுமைப்படுத்துகின்ற அந்த நிலைக்கும் சென்று அவற்றையே இவ்வாறு பாரதிதாசன் எடுத்துரைத்தார் என்பதை மிக விரிவாகவும் சொல்லிவிட்டார். பெரும்பாலும் அந்த படிக்கின்ற காலத்திலே கொஞ்சம் நினைவு இருந்தால், நிறைய படித்திருக்கின்ற மாணவன் என்ன சொல்லுவான், நான் ஒண்ணுமே படிக்கல என்பான். அதே போல எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்ன அகத்தின் ஜான் பிரைட் அவர்கள் எல்லா கருத்துக்களையும் வகைக்கு ஒன்றாக தொட்டு காட்டி மிகச் சிறப்பான ஒரு ஆய்வுரை வழங்கியிருக்கிறார். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பிலே என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பாவேந்தர் பார்வையில் அழகியல் என்கின்ற தலைப்பிலே நற்றமிழ் நாவரசி வே பூங்குழலி பெருமாள் அவர்கள் உரையாற்ற வருகின்றார்கள். இங்கே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மிக அருமையாக தொகுத்திருக்கின்றார்கள். அதாவது 50 விழுக்காடு மகளிருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 2 ஆடவர் 2 மகளிர் என்று 50 விழுக்காடு. அந்த பூங்குழலி பெருமாள் அவர்களை பற்றிய அவருடைய அந்த பலவீனத்தை ஏற்கனவே ஜான் பிரைட் அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார். அவர்களுக்கும் பொருளை தந்திருக்கின்றார், பேசுபொருளை தந்திருக்கின்றார். நமக்கும் அப்பொழுது பேசுபொருளை தர இருக்கின்றார். நற்றமிழ் நாவரசி அம்மா பூங்குழலி பெருமாள் அவர்களே, வருக, உங்கள் உரையை தருக. இணையின்ற அன்னைக்கும் மொழியின்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். தமிழ் என்னும் மணிவிளக்கு ஏற்றடா நாட்டில், தமிழரின் நெஞ்சமாம் அழகான வீட்டில். அமுதென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை, அறமென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை என்னும் பாவேந்தரின் வரிகளுக்கு இலக்கணமாய் தமிழ் பணி செய்யும் இந்திய, பிரான்ஸ், மலேசிய, ஜெர்மனி, ரஷ்ய தமிழ்ச் சங்கங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் என் பணிவான நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று தமிழ் பணி செய்யும் எங்கள் தலைவர் மறைமலை இலக்குனார் அவர்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த நேரத்தில் ஐயா போப்பையாவுக்கு ஒரு பெயர் கொடுத்தது போல என்னுடைய இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல. சென்னை YMCA வளாகத்துல தமிழமல்லனுடைய 7 நூல்களை ஒரே நேரத்தில் நான் ஆய்வு செய்த பொழுது ஐயா அவர்கள் தான் எனக்கு இந்த நற்றமிழ் நாவரசி என்ற பட்டத்தை கொடுத்து, இனிமேல் நீ இந்த பெயரைத்தானமா போட்டுக்கொள்ள வேண்டும் எனக்கு சொன்னவர். அவருடைய தலைமையில் நான் பேசுவதில் எனக்கு கழிவேர் ஓகை என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி ஐயா. தமிழ் படித்தேன், அதை உன்னத்தான் தமிழ் படித்தேன் நான் அப்படின்னு பாவேந்தர் பார்வையில் அழகியலை அள்ளி பருகினேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெவிட்டாத தேனமுதாய் பாவேந்தர் பார்வையில் அழகியலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான். கியாபி விஸ்வநாதன் அவர்கள் சொல்வார்களாம், கதைக்காக ஒரு முறை, கவிதைக்காக ஒரு முறை, உணர்ச்சிக்காக ஒரு முறை, எழிலுக்காக ஒரு முறை, இப்படி ஒரு முறையும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிதையும் ஒரு படி தேனாகவே இனித்ததுன்னு சொல்வாராம். எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்ற உணர்வை அழகியலை அள்ளி கொடுத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். உரு அழகு, இசை அழகு, கருத்தழகு, நடை அழகு, சந்த அழகு, இயற்கை அழகு என்று பல்வேறு அழகியல் உணர்வுகளை கவிதையாக்கி தந்த அந்த பாவேந்தருடைய அந்த புத்தகங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு நண்பனாக, நாயகியாக, தாய் தந்தையராக, அறிவு தரும் ஆசானாக, துன்பம் துடைக்கும் அழகான அழகியலை அள்ளி தந்தவர் பாவேந்தர். அவரே சொல்றார், புத்தகத்தை பத்தி சொல்றாரு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக படிக்கின்ற போது நம் வாழ்வை கீழிருந்து மேலாக புரட்டி போட வல்லன புத்தகங்கள் என்று சொல்வார். பாவேந்தர் சொல்றார், புத்தகமே உன்னை மிகவும் புகழ்ந்திடுவேன், புரிந்திடுவேன், இத்தரையில் உன்னை போல இனிதான இனிமை தருவார் எவரே. அடுத்து சொல்றாரு, புத்தகம் எப்படி இருக்குமா, நண்பரை போல் துணை செய்வாய், நாயகி போல் நலம் தருவாய், அன்புரு தாய் தந்தை போல் அருமையுடன் ஆதரிப்பாய், பண்புரு ஆசார் போல் அறிவு பகர்ந்திடுவாய், துன்புருவோர் உனைச்சேரின் அவர் துன்பம் தொலைப்பாயே, எத்தனை நாள் உனையெடுத்து படித்திடினும் இனிய சுவை, அத்தனை நாளும் தருவாய்
மறுதல் இலா ஊற்றை போல என்று அவர் சொல்லுகின்ற அந்த செஞ்சொற்களால் அமைந்த அந்த கவிதை இன்பத்தை நான் படித்தேன். உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழ் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு வரிகளுக்கு ஏற்ப ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை என்று வேர்ட்ஸ்வொர்த் சொன்னது போல கம்பர் கூட சீதையை சொல்லும் போது சொல்வாராம், வர்ணிக்கும் போது பொன்னின் ஜோதி, போதின் நாற்றம், தீஞ்சுவை என்று ஒவ்வொன்றா சொல்லினே வந்தவரு சீதையை பார்த்துட்டு செஞ்சொற் கவி இன்பம் என்று சொல்வாராம். ஆனா பாவேந்தருடைய பாடல்கள்ல சொற்கள் எப்படி அழகியலோடு இருக்கிறது தெரியுமா? ஒன்றோடு ஒன்று சொற்கள் காதல் மனம் புரிந்து கொண்டு ஒன்றாக கலந்து வாழும் காட்சியை அழகியலாக மிளர்கின்றது. காதல்னாலே கண்ணோடு தொடர்புடையது. கம்பர் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் சொல்வார். இது சுருக்கமாக சொல்கிறேன் காலம் கருதி. அதே போல வள்ளுவர் சொல்வாரு, கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லைன்பாரு. பாவேந்தர் சொல்றாரு, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுவான். நகைச்சுவையோடு கூடிய காதல் இயக்கமும் நாட்டுப்புற இலக்கியத்தோட வடிவத்தோடு படிப்பவர்களுடைய உள்ளத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர் பாரதிதாசன் என்றால் அவருடைய பாடல்களில் அமைந்திருக்கக்கூடிய அழகியல் உணர்வுதான். காதலன் ஒருவன் தன் காதலியுடைய மேம்பாட்டை அறியாதவன் போல பிறருக்காக மறுக்கக்கூடிய உள்ளம் கொண்ட அந்த காதலியிடம் கூறுகின்ற ஒரு சொல்லோவியத்தை பாருங்களேன். அவர் சொல்லுகின்றான், பாழாய் போன என் மனம் ஒரு நாய்க்குட்டி, அதை பறித்து கொண்டாய் அடியே என் சின்ன குட்டி, உன் மேனி ஒரு பூந்தொட்டி, உதடு தித்திக்கும் வெள்ளக்கட்டி, ஏழைக்கு வடித்து வைத்த சோறு, பணம் இருப்பவர்க்கு சாத்துக்குடி சாறு, பெருக்கெடுத்த தேனாறு, பெண்ணே உன் எண்ணம் கூறு, காண காண ஆசை காட்டும் முத்து நிலா, நீ கடுகடுப்பு காட்டுவதும் என் மட்டிலா, வேரில் பழுத்த பலா வேண்டும் போது தடங்களா, வீணாகி போகலாமா நேரமே, என்னை விலக்கிவிட்டால் பழி உன்னை சேருமே, பொறுத்தேன் ஒரு வாரமே பொறுக்க மாட்டார் யாருமே அப்படின்னு இவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஓசை நயத்துக்கு எத்தனையோ பாடல்களை சொல்லலாம். அப்படியெல்லாம் அழகியலை அழகாக சொன்னவர் தான் புரட்சி கவிஞர். குடும்ப விளக்குன்னு ஒரு காவியம் காணும் அந்த சொல்லக்கூடிய அழகு பாத்தீங்கன்னா ஊன் பாய்ந்து உயிர் பாய்ந்து உவட்டாமல் இனிக்கும் செங்கரும்பு செந்தமிழ் தேன் விருந்து என்றுதான் சொல்லணும். தொட்டனை தூரும் மணற்கேணி போல ஒவ்வொரு முறை அந்த காவியத்தை படிக்கும் பொழுதும் புதிய புதிய உணர்வு, புதிய புதிய சிந்தனை, புதிய புதிய அழகியலை அள்ளித்தரும் காவியம் தான் குடும்ப விளக்குன்னு சொல்லலாம். காலை மலர்கிறது, எப்படி சொல்றார் பாருங்க. காலையில இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. ஆனாலும் எப்படியுமே பாத்தீங்கன்னா கேள்வி ஒரு நிமிஷம் ஆடியோ மிஸ் ஆகுது பாருங்க, செக் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பன இருள் தன் கட்டு குலைந்தது விடிவெளியால் அப்படின்னு இருள் நூங்கி பொழுது விழுந்தது ரொம்ப அழகியலா சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டுல மலர்ந்தன மங்கையின் விழிகள். நம்ம தூங்கி எழுந்த உடனே பாத்தீங்கன்னா கண்ணை விழிச்சோடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, புரண்டு படுப்பாங்க அல்லது மணியை பார்ப்பாங்க, அல்லனா இன்னும் என்ன செய்யலாம்னு அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். ஆனா பாவேந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவருடைய அந்த அழகியல் உணர்வு பாருங்களேன். குடும்ப விளக்குல தலைவி எழுகின்றால் கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் விழிகள், தூக்கத்தோடு தூங்கி இருந்த ஊக்கமும் சுறுசுறுப்புள்ளவும் மங்கை எழுந்ததும் எழுந்தன இருக்கை வீசின்னு சொல்கின்றாரு. பாரதிக்கு தாசன் அவர், படிப்பவர்க்கு நேசனவர், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆசான் தான் புதுவை கவிஞன் புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். குடும்ப தலைவி தையல் தைக்கிறார். அவர் தையல் தைக்கிறா, துணி தச்சான்னு சொல்லல, எப்படி சொல்றாரு பாருங்களேன். தையல் இயந்திரத்தை துணி தைக்கிறாளாம். ஆடிக்கொண்டிருக்கும் தையல் பொறியினை அசைக்கும் ஒரு கை, அந்த கை இப்படி அந்த பொறி இயந்திரத்தை. அடுத்து பாருங்க, அந்த தைக்கும் போது துணி இப்படி ஓடும் இல்லைங்களா, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஒரு கை. வாயினத்தனம் செய்தா பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய். அடுத்த வரி சொல்ற பாருங்க, நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம் என்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் மற்றதன் உள்ளதன் இல்லவள் மாணாக்களை என்னும் வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப அந்த காவியத்தில் அந்த பெண் இன்னும் நிறைய சொல்லலாம். காலம் கருதி சுருக்கமாக அங்குன்றும் இங்கொன்றுமாக தொட்டு செல்கின்றேன். நான் நற்றமிழ சேர்த்த புகழ் ஞானத்தில் என்னவெளி உற்ற விருந்தை உயிரென்று பெற்று வச்சது. கண்ணகி கூட அந்த விருந்தோம்பலை பற்றி தான் ஏன் அறவோர் கழித்தெல்லாம் செய்யணும், ஏன் நான் விருந்தோம்பல் செய்யணும்னு கஷ்டப்பட்டு தான் சொல்லுவா. ஆனா பாரதிதாசன் அந்த விருந்த சொல்ற, நமக்கு ரொம்ப பிடிச்சி விருந்தோம்பல் செஞ்சோம்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி தோன்றும், ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சியா உள்ளன்போடு நம்ம ஒரு விருந்து கொடுத்தோம்னா அதை அப்படியே அழகான வார்த்தைகள் சொல்ற பாருங்க. இட்டுப்பார்
இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று படைத்தானே கவிஞன், அதுதான் அழகியல் என்று சொல்லணும். புத்தம் புதிய ஓமைகளும் சிந்தனை தூண்டும் உருவகங்களும் பொலிவு மிக்க படிமங்களும் சந்தம் தரும் சிந்தனைகளும் பாட்டு திறத்தால் அழகியலை அள்ளி தந்தவர் நம் கவிஞர் புரட்சி கவிஞர். கொடியை பத்தி சொல்றார். பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி, தாயின் மணிக்கொடி பாரீர். பாரதி கொடியை பத்தி பாடினாரு. சிலம்புல இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா, கோவலனும் கண்ணகி மதுரை நோக்கி வர்றாங்க. போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, நீங்க வராதீங்க வந்தா உங்களுக்கு துன்பம் நேரும்னு. ஆனா கம்ப ராமாயணத்துல மிதிலை காட்சி படத்துல கம்பர் கௌசிக முனிவருடன் ராமர் போறாராம். அப்போ அந்த ராமனை நோக்கி அந்த கொடி சொல்வதாக கம்பர் சொல்கின்றார். என்னன்னா, உன்னோட மனைவியாக இருக்கக்கூடிய சீதை இங்க இருக்கிறா, விரைந்து வா என்று காற்றில் உறவாடி அழைப்பது போல் உள்ளது என்பார். செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மான்னு சொன்னாரு. ஆனா பாவேந்தருடைய பாண்டியன் பரிசில காப்பியத்துல பறக்கும் கொடி என்ன சொல்கிறது தெரியுமா? அது ஒரு வீரக்கொடி, அஞ்சாமல் பகையை வரவேற்கும் கொடி, பட்டொலி வீசி பறக்கும் கொடி, கதிர் நாட்டின் செங்கோட்டை மதிலின் மீது கை காட்டி வா பகையே என அழைக்கும் புதுமை போல் கொடி பறக்க கண்டார். அதாவது வர இருப்பதை சொல்லும் கொடி சிலம்பு கொடி, மிதிலை நாட்டில் பறந்த கொடி ராமனை வரவேற்கும் காதல் கொடி. ஆனால் பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசில் கதிர் நாட்டின் கோட்டை மீது பறக்கும் கொடி தமிழ் கொடி, பகையை வாவென்று அழைத்து போரிட்டு பகை அழிக்கும் கொடியாக படைத்துள்ளார் நம் புரட்சி கவிஞர் என்றார். ஒளி நயத்துக்கு எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆய்விட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ என்று சமத்துவத்தை அழகியலோடு சொன்ன கவிஞன் புரட்சி கவிஞன். வானத்தில் விண்மீனை பற்றி எல்லோரும் பாடியிருப்பாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பாடியிருப்பாங்க. எல்லாரும் அதை புடவையில் இருந்த நட்சத்திரங்களா, ஓட்டையா, என்னென்னமோ மணியா, முத்தா, வைரமான்னு பாடியிருப்பாங்க. ஆனா பாவேந்தர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். மண் மீதுல உழைக்கிறாங்க, இவங்களுடைய ரொம்ப ஏழை, அவங்கள உரிமை கேட்டா அவங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு ஏற்கனவே புண்ணு இருக்குது, அதுல அம்பு பாய்ச்சுனா எப்படி இதுவா இருக்கும். இதெல்லாம் பகலெல்லாம் பாக்குதான், பார்த்துட்டு ராத்திரி ஆன உடனே இரவான உடனே அப்படியே கொப்பளிச்சிருச்சான். அதுதான் சொல்றாரு, மண் மீதில் உழைப்பார் எல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் சொல்றாரு. கண் மீதில் இதையெல்லாம் இதை தன் கண் மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பினார். அழகின் சிரிப்பில் இயற்கை அழகியலை, மலையையும் மலை தரும் காட்சியையும் குன்றத்தையும் இப்படி நிறைய எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டே போகின்றார். அந்த மலையில குயில் அப்படியே கூவிக்கொண்டிருக்கிறது, கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது, வாசமுடைய காற்று குளிர்ந்து அடிக்கிறது, கண்ணாடி போன்ற நீர் ஊட்டுகள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உயர் தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும் என்று 5 புலன்களுக்கும் இன்பம் தரும் வரிகளை தன்னுடைய கவிதையில் படைத்தவர் தான் பாவேந்தர். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காட்சியை ரொம்ப மாட்சிமையோடு படித்தவர். அடுத்து அருவி வீழ்கிறது, எல்லாரும் சொல்ற அது பார்க்கும் போதே நமக்கு படிக்கும் போதே உள்ளம் ஜொலிக்கிறதுன்னு தான் சொல்லணும். இவர் சொல்ற, அருவிகள் வைரத் தொட்டில் அடர்ந்த கொடி செம் பச்சை பட்டே, அடர்ந்த செடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மாலையின் மலையோட குப்பை. அந்த மலர் மலையின் குப்பை. இது போல முகில் மொய்த்த குன்றத்தை அடிமை நெஞ்சம் புகைதல் போல தோன்றும் குன்றம் என்று இயற்கை பாடலில் சமுதாயத்தை வடித்தவர் புரட்சி கவிஞர். அழகு பற்றி சொல்லுவார். முதல் பாடலே சொல்லும் போது நிறைய சொல்லலாம், ரொம்ப சுருக்கமா சொன்னா, நகையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லைன்னு சொல்ற. நாமும் தான் கடற்கரைக்கு போறோம், எல்லாரும் கடற்கரையை பாடுறாங்க, கடலை பத்தி பாடுறாங்க. ஆனா பாவேந்தருடைய பாரதிதாசன் என்ன தಮ್ಮ சொல்றாரு, கடற்கரை மணல கீரியின் உடல் வண்ணம் என்று பாடி நம்மை வேப்பில் ஆழ்த்தியவர். ஆனா அலையோ கல்வி நிலையத்தின் இளைஞர்கள் போல் பூரிப்பால் எழும் ஏறும் விழும் புரண்டிடும் பாராய் தம்பி.
அவர் கடற்கரைக்கு போனா நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா அந்த கடற்கரையில கீரியின் வண்ணம் என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசன் அவர் சொன்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொன்னார் அலைகளை. உண்மையிலே இன்றைய கல்வி கூடத்துல இளைஞர்களுடைய இந்த கொரோனா காலத்துல தேர்வு நடக்குமா தேர்வு நடக்காதா என்று அல்லல் படும் நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அலைகள் போல எழுந்து வீழ்ந்து புரண்டு படுவதை அன்றைக்கே இளைஞர்கள் பூரிப்பால் ஏறும் வீழும் புரண்டிடும் பார் அலை போல அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர். பாண்டியன் பரிசில் அழகு போகும்போது அந்த மழையை பற்றி சொல்லுகின்றார். அதாவது கேள்வி அறிவு இல்லாதவர் நெஞ்சம் போல கருத்திருச்சா மேகம். அடுத்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் செல்வம் திடீரென மாயமாகி போன மாதிரி அப்படியே மின்னல் மின்னி மறைஞ்சிருச்சான். இருக்கும் செல்வத்தை அப்படியே திடீர்னு செல்வத்தை இழந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு அதிர்ச்சி அறிவானோ அது போல முழங்குகிறதா மேகம் மழையாகி கண்குளிர பொழிகிறது வான் அப்படின்னு சொல்ல. இந்த நேரத்துல எனக்கு ஆண்டாள் சொல்லுவாங்க அந்த இடத்துல சொல்லும் போது கடல்ல இருந்து தண்ணி முகந்து கொள்கிறது மேலே ஏறுது யார போலனா ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உகைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா கேள்வியிலார் நெஞ்சம் போல் இருண்டு நீளும் வழக்குடையார் செல்வம் போல் மின்னி மாய்ந்து அடுத்து சொல்றார் வன்பொருளை இழந்தவன் போல் அதிர்ந்து பின்னர் மழை கண்ணீர் உகுத்ததுவான். இப்படி தமிழ் அழகு கனியடை ஏறிய சுளையெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனாலதான் அதை சொல்லாமல் விடுத்ததுக்கு காரணம் தமிழினுடைய அழகை அத்தனை பேரும் சொல்லிவிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பார்வையில் தமிழ் அழகாகிறது. அந்த நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டார். அந்த பாடலை நாம் படிக்க வேண்டும். அந்த அழகுக்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லலாம். சரி, இயற்றமிழும் இசைத்தமிழும் மட்டும்தான் அவர் சொல்லி இருக்கின்றாரா என்றால் நாடகத்தமிழும் அழகியலை புகுத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன். பிசிராந்தையார் நாடகத்துல யானையை காட்டுறாரு படிக்கிறாரு. அந்த யானை அந்த கரும்பெல்லாம் சாப்பிடுதான். சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை அங்கேயே போடலையும் அதுவே அள்ளி பெருக்கி இதுல போட்டு எடுத்துட்டு போய் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து அந்த மேற்படியார சொல்லும் போது ஒரு நகைச்சுவையோடு அழகியல் உணர்வோடு இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி அழகாக அழகாக வறுமையில் செம்மை என்ற பாடலில் கல்வியின் அழகை சொல்வார். எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு. அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்களில் உண்டு. அது அழகியலாய் மிளர்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அறிந்ததனை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே எத்தனை அழகம்மா என்று அறிந்தோரையும் வியக்க வைக்கும் அழகுதான் கவிதை என்று அறிஞர் அண்ணா சொல்லது போல அழகா பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. உனக்கு துன்பம் நேருதா பாவேந்தருடைய கவிதைகளை எடுத்துப்பார். அந்த அழகியலும் அந்த கருத்துக்களும் உனக்கு எப்படி தரும் தெரியுமா? இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது கனியை பிழிந்திட்ட சாரணிய கண்ணல் தமிழில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி தலைமையையும் வணங்கி இந்த வாய்ப்பளித்த தமிழ் சங்கங்களையும் வணங்கி அன்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நற்றமிழ் ஆவரசி பூங்குழலி பெருமாள் அவர்களே. மிகச் சிறப்பாக மிக அருமையாக எல்லாவற்றையும் தொட்டுக்காட்டி பேச வேண்டும் என்ற அந்த ஒரு பேருள்ளலோடு நீங்கள் பேசினீர்கள். உண்மையிலேயே பாரதிதாசனை பற்றி பேச வருகின்ற எல்லாருக்கும் அப்படித்தான். எனக்கு கூட அவருடைய முதல் தொகுதிக்கு முன்னாடி முல்லைக்காடுன்னு ஒரு தொகுப்பு வந்துச்சு. முல்லைக்காட்டுல தொடங்கி கடல் மேற்குமொழி வரைக்கும் 63 புத்தகத்திலையும் ஒரு 63 சான்று காமிச்சு பேசினாதான் பேசுற நிறைவு எனக்கே ஏற்படும். நான் தலைமைன்னு போட்டதுனால என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு மிகச் சுருக்கமாக நான் பேசியிருக்கின்றேன். பூங்குழலி பெருமாள் அவர்கள் நான் கொடுத்த பட்டம் நினைக்க வேண்டாம். அவருடைய உரை யார் கேட்டாலும் நற்றமிழ் ஆவரசி என்று சொல்வார்கள். அந்த வேளை மிகச்சிறப்பாக மிக அருமையாக எல்லா இலக்கியங்களை தொட்டு காட்டி பாவேந்தருடைய பெருமையை சொன்னார்கள். அழகியல் பாவேந்தர் பார்வையில் அழகியல்ல ரொம்ப முதன்மையானது பூங்குழலி அம்மா என்பது சொல்ல வேண்டியது. இருளே அழகை கண்டார். அழகின் சிரிப்புல இருள் பத்தி பாடுறார். இருள் அழகை கண்ட ஒரே கவிஞர் இந்திய புலத்துல பாரதிதாசன் தான். அதுக்கு அடுத்தது நீங்க அங்க ஆப்பிரிக்க அமெரிக்கருடைய கவிதைகளை பார்க்கலாம். அதனால அந்த இருள் அழகை கண்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு புரட்சி கவிஞன். அடுத்தது நம்முடைய அயர்லாந்துல இருந்து தமிழுக்கு அயராது பாடுபடுகிற ஜான் ரிச்சர்ட் அவர்கள். அவருக்கு பேரே தமிழ் மைந்தன்னு கொடுத்திருக்காங்க. பாவேந்தருடைய தமிழ் இயக்க மறுமலர்ச்சி பத்தி பேச வர்றாரு. அதாவது பாவேந்தருக்கு தமிழ் இயக்கம் தான் உயிர் இயக்கம். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் 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 என்று கூறுபவர். ஆக தமிழை
தாழ்த்தியும் பிற மொழியை உயர்த்தியும் பேசினால் அடங்கா சீற்றம் கொள்வார். வட சொல்லை தமிழ்ச்சொல் என்று அடுத்திடும் நரிகட்கெல்லாம் வட சொல்லும் தெரிவதில்லை வாழ்வதும் அதனால் அல்ல, வட சொல்லால் வாழாரார்கள் தமிழ்ச்சொல்லை குறைப்பதுண்டோ என்று சீற்றம் கொள்வார். அதனால தமிழ் இயக்கம் தான் அவருடைய வாழ்வு இயக்கம். ஆக அருமையான ஒரு தலைப்பு, மைய தலைப்பு. அதனை மையமாக திகழ்கின்ற அறிஞர் பெருமகன் ஜான் ரிச்சர்ட் அவர்கள் பேச வருகின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பிலே வரவேற்கிறேன். வருக ஜான் ரிச்சர்ட் அவர்களே. நன்றி ஐயா. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திர சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி ஏழ்கடல் கடந்தாலும் எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் தாயே வாழி வாழி. மலைகளுக்கு முன்னாடியே ஒரு மடுவை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்ப பட்டாசா வெடிச்சு சிதறின சகோதரி பூங்குழலி, அருமையான பட்டிமன்ற நடுவர் அண்ணன் அகத்தியன், பிறகு கருத்துரை வழங்கக்கூடிய சகோதரி புவனா அவர்களுக்கு முன்னாடி நான் சாதாரண ஆளு. அதற்கு மேலாக திருக்குறளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து திருக்குறள் உலக இணைய திருக்குறள் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழ் அறிஞர் இலக்குவனார் அவர்களின் அருமை புதல்வர் பேரறிஞர் மறைமலை இலக்குவனார் அவர்களின் தலைமையிலே உரையாற்றுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். நான் உங்க தலைமையில முன்னாடியே உரையாற்றாம விட்டுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நமக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு. இந்த தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை எமக்கு வழங்கிய, இந்த நிகழ்வை உருவாக்கிய அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும், குறிப்பாக உரையால் கலாச்சார மன்றத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதெல்லாம் தமிழ் மீதான பற்று குறைகிறதோ, எப்போதெல்லாம் தமிழ் மீதான பற்று மட்டுப்படுகிறதோ, எப்போதெல்லாம் தமிழ் தாழ்ந்து கிடக்கிறதோ, எப்போதெல்லாம் பிறமொழி ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ, அப்போதெல்லாம் தமிழ் தாய் தம்மை தகவமைத்துக் கொண்டு தவ புதல்வர்களை இந்த உலகிற்கு அனுப்புவார். அப்படியான தவ புதல்வர்கள் மத்தியிலே இந்த 20ஆம் நூற்றாண்டிலே மிகச்சிறந்த இது தவ புதல்வர்கள் என்று சொல்லலாம் பாரதியாரையும் பாரதிதாசனரையும். முன்னவர் தமிழர்கள் மத்தியிலே சுதந்திர வேள்வியை விதித்தவர், பின்னவர் தமிழர்கள் மத்தியிலே தமிழ் மொழி மீதான வேள்வியை விதித்தவர். இருவருக்கும் இருந்த நட்பு மிக ஆழமானது. பாரதியாரின் கவிதை பிரளயமாக வெடிக்கும் என்றால் அந்த கவிதை பிரளயங்களை தமிழ் மொழி இலக்கியத்தின் யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் அதை அருமையாக உருவாக்கி கொடுத்தவர் பாரதிதாசனார். அவர்களின் நட்பு மிக அலாதியானது, ஆழமானது என்று அறிய கேட்டிருக்கின்றேன். இப்படியாக தமிழின் ஆழம் கண்டவர் பாரதிதாசனார். தமிழின் மீதான அனைத்து விதங்களிலும் தன் மொழி ஆளுமையை செலுத்தியவர் பாரதிதாசனார். பாரதிதாசனாருடைய தமிழ் பற்றி சொல்ல நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற ஒற்றை வரிகள் போதும் அவருடைய தமிழ் புலமையை பற்றி சொல்ல, அல்லது தமிழ் பற்றை பற்றி சொல்ல. அதாவது தாய்மொழியை தன் உயிருக்கு நேராக கருதிய உலகத்திலே இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களில் முதன்மையானவர் பாரதிதாசனார். வேற யாருமே சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. தன்னுடைய தாய்மொழியை உயிருக்கு நேராக மதித்து யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தமிழை தூக்கி நிறுத்தி உறங்கிக் கொண்டிருந்த தமிழர்களை தட்டி எழுப்பி வடமொழி ஆதிக்கமும் இந்தி மொழி ஆதிக்கமும் ஆங்கில ஆதிக்கமும் இங்கே நிலவாடிய பொழுது அவர்களை உசுப்பி எழுப்பி, மனுஷங்களா எந்திரிங்க, நமக்கு நேரம் வந்து விட்டது, தமிழ் மொழியை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று உரத்து குரல் கொடுத்தவர் பாரதிதாசனார். தூங்கும் புலியினை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்றி அகற்றுவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற வரிகள் போதும் பாரதிதாசனார் தமிழர்களை தட்டி எழுப்பியதற்கான அடித்தளமாய் அமைந்தது. அவர் புலியை மட்டும் தட்டி எழுப்பல, சிறுத்தையும் சொல்றார். இரும்பு கூண்டில் அடைப்பட்ட சிறுத்தையே வெளியே வா, சிம்புட் பறவையே சிறகை விரி, உன்னை எளியனை இகழ்ந்தோர் முன்னால் புலியனை எழுந்து வா அப்படின்னு சொல்றார். எதனால சொன்னாரு? தமிழ் மீது இருந்த பற்றினால். தமிழ் அப்போது சிறிது மட்டுப்பட்டு கிடந்ததனால். அவர் தமிழை உசுப்பி எழுப்ப, தமிழர்களை உசுப்பி எழுப்ப தமிழ் இயக்கம் என்ற ஒரு நூலை இயற்றினார். அதுல சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் பதறிப்பை சொல்றாரு,
கரும்பு தந்த தீஞ்சாரே கனிதந்த நறுஞ்சுளையே கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே அணிதந்த செந்தமிழே அன்பே கட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையா துறைதோறும் நின்னழிலே ஈடழித்து வரும்புதுமை நினைக்கையிலே நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும். அப்படி நிறுத்தல. எடுத்து மகிழ் இளங்குழந்தாய் இசைத்து மகிழ் நல்யாழே இங்குள்ளோர் வாய்மடுத்து மகிழ் நருந்தேனே வரைந்து மகிழ் ஓவியமே அன்பே வன்பு தொடுத்து மகிழ் நெஞ்சுடையார் துறைதோறும் நின்னழிலை தோன்றா வண்ணம் தடுத்து வரல் நினைக்கையிலே நெஞ்சு பதைக்கும் சற்றே வாய் பதைக்கும் என்கிறார். என்ன சொல்றாரு? இப்படி தமிழை மற்ற மொழிகள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே நெஞ்சு பதைக்குது, வாய் குளறுது, நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்திரிச்சு வாங்க அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த பகுதிகளை சொல்கிறார். தமிழுக்காக உழைக்காதவர்கள், தமிழை மதிக்காதவர்கள் இருப்பதை விட இறப்பதை நன்றி என்று. வாணிகருக்கும் தமிழ் என்றால் வெறுப்புண்டோ, அரசியல் சீர் வாய்க்க பெற்றோர் ஆணிகருத்த பேடிகளோ, அரும்புலவர் ஊமைகளோ, இல்லறத்தை பெண்மற்ற யாவருமே உணர்வற்று போனாரோ, பெருவாழ்வுக்கோர் ஏணி பெற்றும் ஏறாத தமிழர் உயிர் வாழ்வதிலும் இரத்தல் நன்றே. ஏய், நீங்க இருக்கிறதோட போய் சேருங்கடா, தமிழுக்கு உழைக்கலைன்னா இருக்கிறதோட போய் சேருங்கடா அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, அடுத்து வேண்டுகோளை வைக்கிறார். வரிப்புலியே தமிழ்காக்கு எழுந்து வா, ஒண்டமிழ் தாய் சிலம்படையின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திரு நீ இளந்தமிழா, கண் விழிப்பாய் இறந்துழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய், இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் பிரித்தெழுந்தே, உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ, பிணிதீக்க நீ எழுந்திரு நீ தமிழா வரிப்புலியே, பிற்ற நாளுக்கணி செய்யும் இலக்கியம் செய் அறத்தை செய் விடுதலை கோல் அழகு நாட்டில் பணி செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் பல நாட்டானே. நீ தொண்டு செய்யாம சும்மா வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறது நல்லதில்லை, எதிர்த்து வெளியே வாங்க, வந்து தொண்டு செய்யுங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. இப்படி இங்க இருக்கவங்களை மட்டும் சொல்லல, அவர் எல்லாரையுமே சொல்றாரு. முதியோரை சொல்றாரு, மங்கையரை சொல்றாரு, வாணிகரை சொல்றாரு, அரசியல்வாதிகளை சொல்றாரு, புலவர்களை சொல்றாரு, சொற்பொழிவாற்றர்களை சொல்றாரு, பாட்டில் இருக்கிறவங்க சொல்றாரு, சினிமா எடுக்கிறவங்களை சொல்றாரு, எல்லாரையுமே தட்டி எழுப்புறாரு. ஒருவேளை பாரதிதாசன் வராம போயிருந்தா அந்த மொழி போராட்டமே கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வரும். நான் சில அறிஞர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மொழி போராட்டம் என்பது ஒரு மிகச்சிறந்த தீவிரம் அடைவதற்கு மிகச்சிறந்த காரணமாக இருந்தவர் பாரதிதாசன் என்று சொல்லுவார். அவருடைய எழுத்துக்கள் அவர் ஆளுமையா இருந்தார். அவர் கவிதை மட்டும் எழுதல, அவர் எடுத்த சினிமா, அவர் தயாரித்த படங்களாகட்டும், கதை வசனங்களாகட்டும், எழுதிய நாடகங்களாகட்டும், பாடல்களாகட்டும் அனைத்துமே தமிழர்களை தட்டி எழுப்பக்கூடிய வகையில இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமல்ல, மாணவர்கள்ட்டையும் ஒரு அட்வைஸ் சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு. கற்கின்ற இருபாலார் தமிழ்நாட்டின் கண்ணொப்பீர், கனி இருக்க நிற்கின்ற நெடுமரத்தில் காய்கவர நினையாதீர், மூதுணர்வாள் முற்கண்ட இவற்றினுக்கு முதலான நந்தமிழை இகழ்தலென்று கற்கண்டாய் நினைத்தின்பம் கை கொண்டு வாழ்ந்திடுவர் நன்றி என்றும் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. மாணவர்களையும் உசுப்பேத்தி அவர்களையும் போராட்ட களத்துக்கு அழைத்து வருகிறார். இப்படியாக ஒவ்வொருவரையும் போராட்ட களத்துக்கு அழைத்து வந்து தமிழ் மொழியை மென்மேலும் சிறக்க செய்வதற்கு பாடுபட்டவர் பாரதிதாசனார். அதே போல சில மூல பழக்க வழக்கங்களையும் அவர் கடிந்து கொண்டார். இன்னும் ஒன்று, சாதி வரி, சமய வரி அனைத்துமே தமிழுக்கு ஒரு இழுக்கு, தமிழுக்கு ஏற்பட்ட நோய் என்பதையும் அவர் சுட்டிக்காட்ட மறுத்ததில்லை. கடவுள் வெறி, சமய வெறி கண்டல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்பவள் நம் தாய் தாய் தாயே, கடல் போலும் எழுக கடல் முழக்கம் போல் களரிடுக தமிழ் வாழ்கவென்று, கெடலெங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க, விழிப்போரை நிலை காண்பீர் விதைப்போரை அறுத்திடுவார், களைக்கான் கண்டோரும் அழிப்போரை அறம் செய்வார், அறிந்தோரை உயர்ந்திடுவார் ஆதல் ஆர்வம் செழிப்போரே, இளைஞர்களை தென்னாட்டு சிங்கங்கள் எழுக நம் தாய் மொழிப்போரை வேண்டுவது தொடக்கம் செய் வீரம் வெல்வீர் மொழிப்போர் வெல்க என்று இளைஞர்களை அழைத்து வேள்வி விதைக்கிறார். இவ்வாறாக தமிழ் இயக்கம் என்பது பாரதிதாசனாரால் கட்டி எழுப்பப்பட்டது. அவர் எழுதிய நூல், அதில் உள்ள பாடல்கள், அதில் உள்ள கவிதைகள் அனைத்தும் அன்றைய நாளில் தமிழர்களை தட்டி எழுப்பியது, ஒரு மறுமலர்ச்சி காண செய்தது என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை.
இவ்வாறாக சொல்கின்ற பாரதிதாசனார் நமக்கும் அறிவுரை சொல்கிறார். தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றாரு? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி, இத சரியா சொல்றாரு, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடும் மறுபடி, பொய்யிலை முற்காப்படி, புரட்டிலே காற்படி, வையகமே ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினை மூஞ்சிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி, ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி, நீ நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று அறிவுரை சொல்கின்றார் பாரதிதாசனார். நாம் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறோமா என்பது பெரிய கேள்விக்குறி. நாம் எப்படி அதை எடுத்து செல்ல போகின்றோம் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்படிலாம் சொன்னவர் கடைசியா சொல்றாரு, தமிழை உயர்த்தி பாடுறாரு, சங்கம் முழங்க வைக்கிறாரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் இன்னோடும் முடுக்களோடும் மாங்குள் கடல் இவற்றோடும் பிறந்தமிழுடன் பிறந்தோம், நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கும் ஞாபகம் செய் என்று சங்கே முழங்கு என்றும் முழங்கி வைக்கின்றார். இதுல முதல்ல சொன்னது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பார்த்தோம்னா தமிழ் சங்கங்கள் நிறைய இருக்கு. ஒரு தமிழ் சங்கத்துல இருந்து இன்னொரு தமிழ் சங்கம் உருவாகும், இன்னொரு தமிழ் சங்கத்துல இருந்து இன்னொரு தமிழ் சங்கம் உருவாகும், இன்னொரு தமிழ் சங்கத்துல இன்னொரு தமிழ் சங்கம் உருவாகும். நம்ம எப்ப எல்லாரும் ஒன்னா சேர போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாரதிதாசன் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும். பாரதிதாசனாரின் கனவு நினைவாக வேண்டும். இன்றுள்ள இளைஞர்களுக்கு பாரதிதாசனாரை எடுத்துச் செல்ல வேண்டும். அவரின் தமிழ் மறுமலர்ச்சி மென்மேலும் ஓங்கி சிறக்க வேண்டும். பாரதிதாசனார் மேலும் மேலும் கொண்டாடப்பட வேண்டியவர். என்னவோ காரணமோ தெரியல, பாரதிதாசனை கொண்டாட வேண்டியவங்க எல்லாம் இன்னும் கொண்டாடாம இருக்கிறோம். நிறைய கொண்டாடணும் அவரை. மற்ற கவிஞர்களுக்குள்ள முன்னுரிமை அவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அவர் மென்மேலும் அவருடைய புகழ் மென்மேலும் சிறக்க செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மறைமலை இலக்குவனார் பேராசிரியர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜான் ரிச்சர்ட் அவர்களே. ஜான் ரிச்சர்ட் அவர்கள் பேச்சை கேட்ட யாரா இருந்தாலும் ஒரு ஜான் உயர்ந்து நிற்பார்கள். அவர் கொடுத்த அந்த எடுத்துக்காட்டுகளும் அவர் தொடுத்திருந்த கருத்துக்களும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. நற்றமிழ் செம்மல் ஜான் ரிச்சர்ட் என்று இனி அவரை அழைப்போம். ஜான் ரிச்சர்ட் இனி நற்றமிழ் செம்மல். வாழ்க நற்றமிழ் செம்மல் ஜான் ரிச்சர்ட் அவர்கள். அடுத்ததாக பாவேந்தரின் காப்பிய புனைவு என்ற தலைப்பு, ரொம்ப விரிவான கடுமையான தலைப்பு. அது எப்படி 8 நிமிடங்கள்ல பேச போறாங்கன்னு தெரியல. நற்றமிழ் நாவலர் செல்வி ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஆனா மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் சுருங்கச்சொல்லி விளங்க வைத்தல் பெரிய திறமாதான் இருக்கும். பல சொல்ல கமரம் என்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்ன அந்த வள்ளுவருடைய குரலுடைய நின்று காப்பிய புனைவு என்கின்ற மிகப்பெரிய விரிவான தலைப்பை அவர்கள் பேச வருகின்றார்கள். அவளை உங்கள் சார்பிலே வரவேற்று அம்மையார் செல்வி ராஜ் அவர்கள், நற்றமிழ் நாவலர் செல்வி ராஜ் அவர்கள் வருக. பாவேந்தரின் காப்பிய புனைவு பற்றிய உரையை தருக. பேசுங்கம்மா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என்னுடைய தாய்மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். பன்னாட்டு தமிழ் அறிஞர்களை ஒன்று கூட்டி இணையத்தின் மூலம் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை அருமையாக ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் அன்பின் வணக்கங்கள். பாரதிதாசன் அவர்களின் பேரனார் கலைமாமணி முனைவர் பேராசிரியர் கோ பாரதி அவர்களுடைய தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் இந்த கருத்தரங்கத்திலே மறைமலை அடிகளார் அவர்களின் தலைமையில் பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் வாழ்நாளில் செய்த தவத்தின் பயனாக உணர்கிறேன். அவருக்கு என்னுடைய
வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்மான இயக்கத்தின் தணல் நெருப்பு கவிஞர், பெரியாரின் எரிமலை எண்ணங்களை சூடு குறையாத சொற்களால் பாடிய பகுத்தறிவு போர் முரசம், அச்சமும் நாணமும் அறியாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று பெண்மைக்கு புதிய இலக்கணம் வகுத்த புரட்சி கவிஞர், எளிய இனிய சொற்கள் மூலம் கவிதை படைத்து அதன் மூலம் புரட்சி சிந்தனைகளை விதைத்த சமூக சீர்திருத்தவாதி. ஆம், அவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவர்கள் படைத்த காப்பிய புனைவுகள் பற்றி உங்களிடையே உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காப்பியம் என்றால் என்ன? செய்யுள் வடிவில் ஒரு கருத்தையோ அல்லது ஒரு கதையையோ அமைப்பதைத்தான் காப்பியம் என்று சொல்கின்றோம். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், புரட்சி கவி, வீரத்தாய், போர் மரவன், 9 சுவை, கடல்மேல் குமிழிகள், நல்ல முத்துக்கதை, எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, அமிழ்து எது, இருண்ட வீடு, காதலா கடமையா, குறிஞ்சி திட்டு, தமிழச்சியின் கத்தி, கண்ணகி, புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, இவை அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் படைத்த முக்கியமான காப்பியங்கள். பாரதிதாசன் ஏன் காப்பியங்களை படைத்தார்? அவற்றில் அவர் சொல்ல வரும் செய்தி என்ன? ஜாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க அவர் காப்பியங்களில் பாத்திர படைப்புகளை படைத்திருப்பதை நாம் தெளிவாக உணர முடியும். பகுத்தறிவு கருத்துக்களையும் குடியாட்சியின் சிறப்புகளையும் தேவைகளையும் மிக அழகாக தெளிவாக நிறுத்தியிருப்பார். பெண்களை வீரமும் அறிவும் நிறைந்தவர்களாக படைத்திருப்பார். அவருடைய படைப்புகள் மூட நம்பிக்கையை ஒழித்திடவும் தாய்மொழியும் தமிழினமும் உயர்வு அடைந்திடவும் வழிகாட்டும் விதமாக இருக்கும். இப்படி சமத்துவ சமுதாய சிந்தனை உருவாவதற்கு தனது படைப்புகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் என்று கூட சொல்லலாம். படைப்பு திறன் என்று எடுத்துக்கொண்டால் எளிமைப்படுத்துதல், பாடலின் பொருள் உணர அகராதியை தேட வேண்டிய அவசியம் இல்லை, மொழி இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தொடக்க கல்வி மட்டுமே படித்தவர்களால் கூட பொருள் உணர்ந்து கொள்ளுமாறு எளிமையாக இருக்கும். சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பார். எளிய நடையில் எடுத்து கூறுதல் என்பதையே தன்னுடைய படைப்பு கொள்கையாக வைத்திருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். உதாரணத்திற்கு வீரத்தாயிலே வரும் ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தால், என்ன கிழவா, பொடிய நெங்கே, இங்கே வா, கண்ணா பின்னாகின்னு சுத்துரியே என்னது, மாடுகளை மேய்க்க விடு, மாந்தோப்பிலே ஆட விடு, காடுகளை சுத்த விடு, கல்வி சொல்லி தராது. என்ன எளிமையான வார்த்தைகள்! படித்தவுடன் பொருள் புரியுமாறு அமைத்திருப்பார். அவரது முதல் காப்பியமான சஞ்சீவி பர்வதத்தின் சாரலை எடுத்துக்கொண்டால், வஞ்சியும் குப்பனும் தலைவனும் தலைவியும் வயிறுகுலுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை, புராண புழுகுகளை புட்டு புட்டு வைக்கும் சொற்கோவைகள், கடவுளையும் மதத்தையும் கட்டுடைத்து பேசும் பாடல் அடிகள் என்று பாவேந்தர் தன்னுடைய பன்முக திறமையையும் ஆற்றலையும் காட்டியிருப்பதை மிக தெளிவாக உணர முடியும். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அழகை செஞ்சார்ந்து சொல்லெடுத்து அவர் காட்டும் அழகே அழகு. மேலும் இந்தியாவில் இமயமலை இருக்கிறது, கங்கை நதி பாய்கிறது, சென்னல் வயல்களும் செங்கரும்பு தோட்டங்களும் கனிகளும் நிறைந்துள்ளன, 33 கோடி மக்களும் வாழ்கிறார்கள், எல்லா வளமும் நிறைந்திருக்கின்றன, கூடவே இந்த மூடப்பழக்கமும் நிறைந்திருக்கிறதே, இது ஒளிந்தால்தான் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக முடியும் என்ற பகுத்தறிவு சிந்தனையை மிக தெளிவாக காட்டியிருப்பார். இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றால் பெண்களுக்கு முதலில் விடுதலை வேண்டும் என்பதை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கு உண்டு என்று பெண் கல்வியின் அவசியத்தை இதைவிட தெளிவை எந்த கவிஞராலும் புரிய வைக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அந்த பாத்திர படைப்பில் குப்பன் கதாநாயகன். அவன் எதற்கும் பயந்து பயந்து சாகுபவனாக, அவனை திடப்படுத்தும் வீராங்கனையாக, பெண்ணாக வஞ்சி என்ற பாத்திரத்தை படைத்திருப்பார். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்ற வார்த்தைகளின் மூலமாக ஆணுக்குள் வீரத்தை விதைப்பவளாக, பெண்ணை திறமைசாலியாக படைத்து அந்த கதாபாத்திரத்தை நிறைவு செய்திருப்பார். புரட்சி கவி என்ற காப்பியத்தை எடுத்துக்கொண்டால், வாழ்நிலமாக கிடந்ததை மக்கள் வாழ்நிலமாக மாற்றியவர்கள் யார்?
சிற்றூர்களையும் வயல்களையும் வயக்கால்களையும் உருவாக்கியவர் யார்? கல்லை பிளந்து மலைகளையும் பிளந்து சுரங்கங்களையும் வெட்ட வேண்டிய கருவிகளை செய்து தந்தது யாருடைய கைகள்? பொன்னையும் முத்தையும் மணியையும் எடுப்பதற்கு அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? நீர் என்றும் நெருப்பு என்றும் பாராமல் சேறு என்றும் சினப்பாம்பு என்றும் உழைத்தவர்கள் யார்? பசியையும் நோயையும் பொருட்படுத்தாமல் உழைத்து உழைத்து நல்ல வருவாய் தரும் நாடாக இந்த நாட்டை மாற்றியவர்கள் யார்? அவர்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாது என்று மன்னனின் சர்வாதிகார போக்கை உதாரணம் கூறுவது போல் மிக அழகாக எடுத்துரைத்து மக்களின் உழைப்பையும் அருமையை மிக அழகாக எடுத்து வைத்திருப்பார். அது மட்டுமா, உழைப்போர் உதிர்த்த வியர்வையின் ஒவ்வொரு துளியிலும் கண்டேன் இவ்வுலகு உழைப்பவர்க்குரியதென்பதை என்று தனது காப்பியத்திலே உழைப்பவர்களின் பெருமையை மிக அழகாக எடுத்து வைத்திருப்பார். ஒரு மனிதனின் தேவைக்கு இந்த தேசம் உண்டு என்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். ஒரு நாடு என்பதே மக்களை மையமாக கொண்டது. அந்த நாடு ஒரு மன்னனுக்கு மட்டும் என்ற நிலை வந்தால் நாடு என்ற அமைப்பை தேவையில்லை என்று புரட்சிகரமான சிந்தனைகளையும் மக்களாட்சியின் முக்கியத்துவத்தையும் காதல் உணர்வு என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அது அரசியலம் குமாரிக்கும் குடிமகனுக்கும் இடையில் கூட வரும் என்று அழகான காதல் உணர்வையும் சமத்துவ சிந்தனைக்கு வழிவகுத்திருப்பார். வீரத்தாயை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் தேசம், எல்லாருக்கும் உடைமை இயலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகுகவே, எல்லாருக்கும் கல்வி சுகாதாரம் வாய்த்திடுக, எல்லாருக்கும் நல்ல இதயம் பொறுத்திடுக, வல்லாருக்கும் மற்றுள்ள செல்வர்களுக்கும் நாட்டுடைமை வாய்க்கருசி என்னும் மனப்பான்மை போயொழிக, வல்லாருக்கும் நல்ல முதல் மாதர் எல்லோருக்கும் விடுதலையாம் என்றே மணிமுரசம் ஆர்ப்பீரே என்று மணிப்புரியை குடியரசுக்கு உட்படுத்தி அரசியல் சட்டம் இயற்றிட வழிவகுத்தவர் தான் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய காப்பிய படைப்புகளை நாம் எடுத்து பார்த்தால், கூர்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் மிக அழகாக தெரியும். பெண் பாத்திரங்களை தலைமை பாத்திரமாக படைத்திருப்பார். ஆண் மாந்தர்களை விஞ்சுகின்ற அளவுக்கு பெண்களை படைத்திருப்பார். சஞ்சீவி பர்வதத்தில் குப்பனின் மனைவிய வஞ்சியை தலைமை நாயகியாகவும், புரட்சி கவியிலே அமுதவல்லியை கதாநாயகியாகவும், வீரத்தாயிலே விஜயராணியை கதாநாயகாகவும் நிறுத்தி பெண்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள், அவர்கள் தலைமையில் நடக்கும் எல்லா விஷயம் ஜெயத்தில் முடியும் என்ற உச்ச கருத்தை சொல்லி இருப்பார். எத்தனை வஞ்சம் வந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாக்க ஒரு பெண்ணால் முடியும் என்ற கருத்தை நிலைநிறுத்தி இருப்பார். ஆண் துணையின்றி, சுற்று சார்பு ஏதுமின்றி, பணபலமின்றி, படைபலமின்றி, தோல் வலிமை ஒன்றினாலேயே ஒரு பெண் சாதித்து வெற்றி பெறுவாள் என்பதை நிலைநாட்டும் நோக்கில்தான் வீரத்தாய் காப்பியத்தின் தொடக்கத்திலேயே விஜய ராணியை வீரத்தீர கலைகளிலும் அறிவு முதிர்ச்சியிலும் திறம்படைத்தவர் என்று அறிமுகம் செய்து வைப்பார் நம்முடைய பாவேந்தர் அவர்கள். பாரதியின் பாடல்கள் தமிழ் மக்களின் உள்ளத்தில் சுதந்திர உணர்வை உண்டு பண்ணியது என்று சொன்னால், பாவேந்தர் அவர்களின் பாடல்கள் சமூக சீர்திருத்த உணர்ச்சியை மக்களுக்கு ஊட்டியது என்று சொல்லலாம். பெண்களை பகுத்தறிவு பாதையில் கொண்டு செல்லவும், சமூகத்தில் பலவீனர்கள் என்ற கருத்தை மாற்றவும் தான் வீரத்தாயை படைத்தார். பெண்களின் கல்வி இல்லாமல், உரிமை இல்லாமல், முன்னேற வழி இல்லாமல் கடைக்கோடி பள்ளத்தில் தள்ளப்பட்டதை மாற்றிடவும், தமிழ் சமூக வாழ்விற்கு ஏற்றம் தந்திடவும், சமூக வாழ்விற்கு மகளிர்தான் தலைமை ஏற்றிட வேண்டும் என்று நினைத்த பாவேந்தர், படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பாள் அந்த ஊமை என்றும், நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலைகாண வைத்திடும் பெண்களின் கல்வி என்று பெண் கல்வியின் முக்கியத்தை மிக அழகாக எடுத்து உரைப்பார். மேலும் வீரத்தாயின் கதாநாயகன் மதுவிற்கு மயங்கி நாட்டையே இழந்த அபாயம், இதனால் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்ற கருத்தை மிக அழகாக சொல்லி இருப்பார். தமிழ் பெண்களை வீராங்கனைகளாகவும் வீர புதல்வரை பெற்றவர்களாகவும் நினைவூட்டி தமிழர்களின் வீரத்திற்கு சான்றாக இருக்கின்ற புறநானூற்று வீர கதைகளை முன்னிறுத்தித்தான் வீரத்தாயின் காப்பியம் படைத்திருப்பார் பாவேந்தர் அவர்கள். பூட்டிய இரும்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்தார் நடுங்க, புலியன செயல்படு புறப்படு வெளியில் என்று இளைய உள்ளங்களுக்கு வீரத்தை ஊட்டியவர் தான் நம்முடைய பாவேந்தர் அவர்கள். எதுகை மோனை கவிதையின் அடிப்படை கூறு.
பாரதிதாசன் எதுகை மோனையை சிறப்பாக கையாண்டிருப்பார். கவிதைக்கு மெருகூட்டும் உவமைகளையும் மிக அழகாக பயன்படுத்தி இருப்பார். லட்சியத்தை அடைவதற்காக நீரு பூத்த பெருங்கனல் போல் பொறுத்திருப்பா என்று சுதர்மனுக்கு விஜயராணி அறிவுரை கூறும் இடத்திலும், பிணிபோல் அன்னவன் பால் தீயொழுக்கம் என்று சுதர்மனுக்கு தீயொழுக்கம் பிடித்திருக்கிறது என்பதை சேனாதிபதியின் மூலமும், மானை துரத்தி வந்த வளரி போல் வந்து குறித்தெடுத்து பார்க்கின்றீர் என்று வெள்ளி நாட்டு வேந்தனின் பேச்சிலும், காண புலி போல் கடும் பகைவர் மேற்பாயும் என்று சுதர்மனின் வீர உரையிலும், ஆள் நடமாட்டம் இல்லாத சிற்றூரி நிலையை ஆண்டை அல்லரும் அடவி சிற்றூர் என்று உவமைகளை சரியான விதத்தில் அழகாக பயன்படுத்தியிருப்பதை நாம் காண முடியும். இப்படி ஒவ்வொரு காப்பியத்திலும் உவமை, உருவகம், கற்பனை, ஓசை, சந்த நயங்களை அமைத்து செஞ்சொல் கவி இன்பத்தை பெற வைத்திருப்பார் பாவேந்தர் அவர்கள். தமிழ் சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக இருப்பதை பார்க்கிறார் பாரதிதாசன். பெண்களை தெய்வம் என்று ஒருபுறம் உயர்த்தி பிடித்துவிட்டு இன்னொரு பக்கம் இழிநிலையில் வைத்திருக்கும் காட்சியும் கவிஞரு கண்களில் புலப்படுகிறது. இந்த நிலையை மாற்றவே தனது காப்பியத்தில் பெண்களை தலைமை சான்றாக கதாநாயகிகளாக படைத்து, பெண் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும், பெண் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் தன்னை மாற்றி வீராங்கனைகளாக வளர வேண்டும் என்று உத்வேக கருத்தை கொடுத்திருப்பார். அவருடைய கருத்துக்கள் அவர் வாழ்ந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இன்றும் இந்த தலைமுறையிற்கும் நாளைய தலைமுறையிற்கும் பாதுகாக்க வேண்டிய கருவூலங்கள். காலத்தின் அருமை கருதி விளம்பியது கடுகளவு, விட்டது மலையளவு. பாரதியாரை பற்றி எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேசவில்லையே என்ற ஏக்கம் என்னுள் நிறைய காலம் இருந்து கொண்டிருந்தது. அந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ளும் விதமாக இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் என்று இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திலே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் காப்பிய புனைவு என்ற அருமையான தலைப்பை கொடுத்து பேச செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் ஐயா வதிலை பிரதாபன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நன்றி. நன்றி நற்றமிழ் நாவலர் செல்விராஜ் அவர்களே, மிகச்சிறப்பாக பேசினீர்கள். 4 பேரும் 4 வகையில மிகச்சிறப்பாக அவர்கள் உரையை அமைத்திருந்தார்கள். இவருக்கு இவர் சளைத்தவர் அல்ல என்று சொல்வதை போல 4 பேரும் ஆற்றிய உரையை கேட்பது உண்மையிலேயே நம்முடைய செவிகள் பெற்ற பெரும்பேறு. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என்று வள்ளுவ பெருந்தை கூறினானே, அந்த செவிச்செல்வத்தை இந்த உரையரங்கம் மிகச்சிறப்பாக வாரி வழங்கியது. அந்த வகையிலே நற்றமிழ் நாவலர் செல்விராஜ் அவர்களுக்கும், நற்றமிழ் செம்மல் ஜான் ரிச்சர்ட் அவர்களுக்கும், நற்றமிழ் நாவரசி வே பூங்குழலி பெருமாள் அவர்களுக்கும், அமெரிக்கன் போப்பையர் அகத்தியன் ஜான் பிரெடிட் அவர்களுக்கும் மீண்டும் இந்த மாமன்றத்தின் சார்பிலே என்னுடைய உளங்கணிந்த நன்றியை, மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிப்பதோடு, நீங்கள் எங்கு சென்றாலும் பாவேந்தருடைய புகழை, பாவேந்தருடைய கவிதை நலனை, பாவேந்தருடைய கவித்திறனை எங்கும் முரசறைகின்ற உரை முரசுகளாக திகழுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, நான் எதுவும் நம்ம தனிமையாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த பாவேந்தரை பற்றி பேசினால் மணிக்கணக்காக பேசினாதான் எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை அடங்கும். ஆக அந்த வகையிலே வேறொன்றும் புதிதாக பேச விரும்பவில்லை. இங்கே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்த காரணத்தை நிறைய தமிழ்நெஞ்சங்களை காண முடிந்தது. முக்கியமாக என்னுடைய அன்புக்குரிய தீரா காதல் நண்பினர் பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ அவர்களை நான் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதுபோல பேராசிரியர் பெஞ்சமின் லெபோருடைய உற்ற தோழரும் எங்களுடைய அன்பு நண்பருமாகிய முதுமுனைவர் ராமர் இளங்கோ அவர்கள் தம்முடைய நிறைவுரை ஆற்ற வருகின்றார்கள். ஆகவே இந்த அவையை இந்த பொறுப்பாளரிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி இலக்கோணர் ஐயா, ரொம்ப சிறப்பா இந்த கருத்தரங்கத்தை நடத்துனீங்க. என்ன சொல்றது, தமிழ் மழையும் நனைந்து இதயம் முழுவதும் ஈரமாகி விட்டது. அந்த உணர்வு இருக்கு எனக்கு இப்போ. மிகவும் அழகான கவிதைகள், செழிப்பான சிந்தனைகள், சிறப்பான கருத்துக்கள், கருத்து பரிமாற்றங்கள் வெகு சிறப்பாக அரங்கேறியது நம் கருத்தரங்கம்.
இந்த கருத்தரங்கத்திற்கு நிறைவுரை ஆற்ற திரு ராமர் இளங்கோ ஐயா அவர்களை அழைக்கிறோம். திரு ராமர் இளங்கோ அவர்கள் வந்துட்டு பாரதிதாசன் பற்றிய பல்வேறு நூல்களின் ஆசிரியர். திரைப்பட வரலாற்றில் பாரதிதாசன், மானுடம் போற்று, பாரதிதாசனின் புதினங்கள் என்பவை குறிப்பிடத்தக்கது. வாங்க ஐயா. மேலும் இவருக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, தமிழக அரசின் விருது பெற்ற பெருமையும் இவரை சாரும். திரு ராமர் இளங்கோ அவர்களை அழைக்கிறோம். ஐயா நம்மளோட நினைப்புலதான் இருக்காங்க. என்ன பேர்ல இருக்காங்க? ஐயா இணைஞ்சிருக்காங்களா? இருந்தது. அவருடைய பேரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது இணைப்புல. ராமர்ங்கிற பேர்லயே இருந்த மாதிரி. அவரு நம்மளோட தொடர்புல இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இணைஞ்சிருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி. ஆமா. கிருஷ்ணராஜ் நீங்க பாக்குறீங்களா? அவர் இருக்காரா? நீங்க அன்மியூட் பண்ணுங்க கிருஷ்ணராஜ். இல்ல அவரு தொடர் இல்லன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் எப்படின்னு தெரியலையா? நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க. கண்டுபிடிக்க முடியல. நம்ம வாழ்த்துறைக்கு போயிடலாம். நீங்க நெக்ஸ்ட் போமா. நீங்க அடுத்தது நம்ம தலைவர் ரஷ்யா தமிழ் சேனல் தலைவரை கூப்பிடுமா. சரி, அடுத்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு நம்ம செல்வோம். நம்மளோட வாழ்த்துறை வழங்குறதுக்கு யார் இணைய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் சங்கத்தினை நிறுவி அதன் தலைவராக இருந்து வருவதோடு சமீபத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் உயிரிழந்த தமிழக மாணவர்களின் உடல் இந்தியா திரும்ப பெரும்பாடு பட்டாங்க. இது போல பல சமூக சேவைகளை செய்ததுக்காக ரியல் ஹீரோஸ் ஆஃப் COVID-19 என்னும் விருது இவருக்காக வழங்கப்பட்டது. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரஷ்ய தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு சேகர் சாமியப்பன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஒரு நிமிஷம் குறுக்கீடுக்கு வந்துறேன். அவங்க இசை அமுதுன்ற பேர்ல வருவாங்க. லேப்டாப்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சான், போயிட்டாரு. திரும்ப இந்த மொபைல்ல வருவாங்க. என்ன வாழ்த்துறை பேசட்டும். அவங்க இசை அமுதுங்கிறதுல நீங்க நன்றி. ஹலோ ஹலோ கேக்குது, சொல்லுங்க சார். சேகர் அவர்கள் நம்மளோட இணைப்புல தான் இருக்கிறாரு. ஆமா, 2 இதுல வந்துக்கிறாரு. எதுல இருக்கிறாரு? 2 இப்ப இப்ப வந்தாரு. இப்ப பார்த்தேன் நானு. இந்த ஸ்பாட்லைட்ல வந்தாரு, கட் ஆயிட்டாரு. வந்துட்டாரு. அதான் இருக்கிறாரு. அன்மியூட் பண்ணீங்க ஐயா. ஐயா நீங்க உங்களோட தொடர்புல கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது. வணக்கம். வணக்கம். சரி, ரைட், ஓகே. வணக்கம். சங்கமம் மண்டபம் வைத்து தொடர்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. சிக்னல் ஏதோ இருக்கு. அதான் சிக்னல்ல ஏதோ பிரச்சனை, விட்டு விட்டு கேக்குது. அப்படிங்களா?
ஆமா இப்போ கேக்குங்களா? கேக்குது 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 பேசுங்க. விட்டு விட்டு கேக்குங்களா இல்ல கரெக்டா கேக்குங்களா? இல்ல இப்போ கரெக்டா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுங்க. கேட்கல. அவர்களுடைய ஹலோ, கேக்குது இப்ப கேக்குது. கேக்குதுங்களா நல்லா? கேக்குது கேக்குது. நீங்க பேசிட்டே வாங்க. தொடர்ந்து பேசுங்க. எல்லாம் வணக்கம். சங்கமும் மன்றமும் வைத்து உலகங்களும் தமிழை வளர்க்கும் தமிழ் சான்றோர்களே, உலக தமிழ் உணவாளர்களே, நம்முடைய பற்றாளர்களே, கவிஞர்களே, அறிஞர் பெருமக்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ரஷ்ய தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதற்கொண்டு கொள்கிறேன். பாட்டுக்கெல்லாம் அரசு நமது ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவேந்தல் விழாவினை பாரதிதாசன் விழாவாக இந்த இணையதள வழியிலே மிகவும் மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர்கள் நாட்டினுடைய தமிழ் மன்றம், சகோதரர்களின் தமிழ் இசைக்குழுவும் மஞ்சள் தமிழ்ச் சங்கமும் ரஷ்ய நாட்டினுடைய தமிழ் நடத்துகின்ற இந்த அற்புதமான விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு உங்களுடன் உரையாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி. ரஷ்ய தமிழர்களும் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். ரஷ்யாவில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களும் இந்த விழாவிலே கலந்து நீங்கள் அனைவரும் தந்து கொண்டிருக்கின்ற கருத்துக்களை பதிவு கொண்டிருக்கிறோம். ஐயா பாரதிதாசன் அவர்களது பாடல்கள் என்றாலே அனைவருக்கும் தேனுண்டது ஒரு இன்பம் கிடைக்கும். அதற்கு இங்கே நடந்த நிகழ்ச்சிகளே சான்று, வேறொன்றும் சொல்வதற்கில்லை. நான் இளைஞனாக இருந்த பொழுது, பள்ளி மாணவனாக இருந்த பொழுது, தமிழுக்கு பேர் தமிழ் இன்ப தமிழ் எங்கள் ஊருக்கு நேர், இந்த கேட்டம் பாருங்க. அந்த கேட்டம் மறுக்கையே என்னுடைய உள்ளத்துல அந்த உணர்வுகளை இப்ப நான் எப்படி வெளியிட பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, என்னை ஒரு புடம்போட்ட ஒரு தமிழனாக, தமிழ் பற்றாளனாக மாற்றிய பாடல் அது. அந்த பாடலை நமக்கு வாரி வழங்கிய பாரி வள்ளல் பாரதிதாசனை நினைவு கூறுவதில் நான் மற்ற தமிழ்ச் சங்கம் இதை சொல்வதற்காக. அது மட்டுமல்ல, சங்கே முழங்கு என்கிற பாடலை நான் கேட்கின்ற பொழுது நாம் தமிழை எப்படி நேசிக்க வேண்டும், தமிழை எப்படி பூஜிக்க வேண்டும், தமிழை எப்படி பரப்ப வேண்டும் என்று மிகவும் பட்டவர்த்தனமாக பட்டி தொட்டிகள் எல்லாம் கேட்கும் அளவிற்கு இந்த பாடலை நமக்கு வாரி வழங்கி என் உள் உணர்வை உண்டு பண்ணிய அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு அரசனான ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நினைவேந்தலை நான் மிகவும் உணர்வு பூர்வமாக இங்கே கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது மதிப்பிற்குரிய ஐயா தனது பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய அந்த அருங்காட்சியக
50 ஆண்டுகளை இதோடு இருக்கின்ற பொழுது அதனை நல்ல விழாவாக கொண்டாட வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இந்த ரஷ்ய தமிழ்ச்சங்கம் கட்டாயமாக பெருந்துணையாக இருக்கும். அவர் வைத்த அந்த கோரிக்கையை முழுமையாக ஆதரித்து அதற்கு தேவையான ஆதரவை நாங்கள் தருவோம் என்பதை இந்த சமயத்திலே நான் பதிவிட விரும்புகிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. ஐயா, தமிழ் நாட்டுக்கு மட்டும் நான் சொன்னல்ல, நான் புலவன், நான் ஒரு இந்திய கவிஞன் என்பதை சொல்லிவிட்டு சென்றுள்ளார். புதியதோர் உலகம் செய்யவும் உலகத்தை வேரோடு சாய்க்கும் என்ற பாடலிலே அவர் சொல்லிய கருத்துக்கு இன்றும் சூழ்நிலைக்கும் அது ஒரு உதவக்கூடிய வகையாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஐயா அவர்களின் இந்த நினைவேந்தலை மிகவும் நல்ல முறையிலே நடத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மன்றங்களின் சங்கங்களின் நிர்வாகிகள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய கருத்தரங்க அங்கத்தினர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் இசையை நன்முறையிலே வழங்கி மிக அற்புதமான ஒரு பல பாடல்களை பாடி நம்ம எல்லாம் வியப்பில் ஆட்டிய இந்த மலேசிய சகோதரிகளுக்கும், அதனை போலவே மற்ற கருத்தரங்க பேச்சாளர்கள், விரிவுரையாளர்கள், தலைமை ஐயா பாரதி அவர்களுக்கும் நன்றிகளை இந்த ரஷ்யம் கூறிக்கொள்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக, ஒரு கூட்டமைப்பாக, ஒரு மன்றம் உருவாக்கி பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய கவிதைகளை உலகெங்கிலும் எடுத்துச் சென்று அவர் வளர்த்த தமிழ் பணியை நாம் மேலும் தொடருவோம். உணர்வுபூர்வமாக ஒரு உறுதி எடுத்து நல்ல வழியிலே நடத்தி செல்வோம். அதற்கு ரஷ்ய தமிழ்ச்சங்கம் கட்டாயமாக தனது உழைப்பையும் ஒத்துழைப்பையும் அரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு தந்து உதவிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இதுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சேகர் சாமியப்பன் அவர்களே. அதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்த்தையும் அன்பையும் நாங்கள் உணர பெற்றோம். ரஷ்யாவிலிருந்து எங்களுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. கலை நம்முடன் கருத்தரங்கத்துக்கு நிறைவு தெரிவிக்க தொடர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இனியன் சித்தார்த்ன்ற ஐடி அதை பண்ணுங்க, அட்மிட் பண்ணிச்சோம். வந்துட்டாங்க இனியன் சித்தார்த். அம்மா டாக்டர் ராமர் இளங்கோ வந்துட்டாங்கம்மா, உங்களை பேச சொல்லுங்க. ஓகே, திரு ராமர் இளங்கோ அவர்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இருந்தாலும் இன்னொரு அறிமுக உரை. அவர் பாரதிதாசன் பற்றிய பல்வேறு நூல்களின் ஆசிரியர். திரைப்பட வரலாற்றில் பாரதிதாசன், மானுடம் போற்று, பாரதிதாசனின் புதினங்கள் போன்ற புத்தகங்களை எழுதியவர். மேலும் தமிழக அரசின் விருதையும் பெற்ற பெருமைக்குரியவர். வாங்க ராமர் இளங்கோ அவர்கள் ஐயா. வணக்கம் ஐயா. உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குடையின் கீழே உட்கார வைத்த இந்த அமைப்புக்கு முதல் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் பாரதிதாசனை பற்றி வர வர ஆய்வுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. கருத்து மோதல்கள், அவரை பற்றி முதன்மைப்படுத்த வேண்டிய இடங்கள் எல்லாம் சில சமயத்தில் நம்ம தவறிடும். அப்படி சொல்றதுக்கான வருத்தப்பட வேணாம், உண்மை அதுதான். எடுத்துக்காட்டா சொன்னா, ஒரு பாடலை குயில் கூவி கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நட்காற்று குளிந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீரூற்று கொண்டு கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமலும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கு இருந்தபடி இன்னிசை பாடி கடிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மறவர்கள் காதல் மனம் செய்வதுண்டு, நெஞ்சில் இருத்துங்கள் இதுதான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்னு சொன்னார். இந்த மாதிரி பாட்டை யாரும் தமிழ்ல எழுதுனதில்லை. எல்லாமே முதல்ல கடைசி வரைக்கும் வளநகர் பாடு, வளநகர் பருவம், இருசுடர் தோற்றம் பற்றி அதுக்கு பிறகு கவிதை எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால்
பாரதிதாசன் தான் முதல்ல கதையே சொல்றாரு. பாரதியார் கூட பாஞ்சாலி சபதத்துல பழைய மரபுகளை தழுவித்தானே எழுதினார். பாரதிதாசனுக்கு முரண்பட்டு மாறுபட்டு தமிழ்ல முதலாக பாடிய பெருமை ஒரே ஒருவருக்கு தமிழ் கவிதை வரலாற்றில் உண்டு என்றால் அது பாரதிதாசன் ஒருத்தருக்குதான். அத்தகைய பெரும்பாலானுக்கு நீங்கெல்லாம் சேர்ந்து சிறப்பு செய்வது என்பது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது. எனக்கு வயதாகிவிட்டது. எங்களை போன்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு குடையிலே உலகத்தமிழர் மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை உங்களுக்கு உண்டு. அந்த பெருமை தமிழ் உள்ளளவும் உங்களுக்கு உண்டு என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அறிவுநண்பன் மறைமலைவர் அவர்கள் அடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்து செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பாரதிதாசனை பற்றி பேசுகின்ற போது ஒரு செய்தி சொல்லணும் கட்டாயமா. என்றால் அவர் கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா? கடவுள் உண்டு என்று சொன்னால் இருக்கட்டும். பெரியார் சொல்லுவாரு, கடவுள் உண்டுன்னு சொன்னா என்ன செய்வ, நீங்க தான் கடவுள் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டா வந்தா இங்க வந்து பக்கத்துல உட்காந்துக்கிற சொல்லிடுவேன். எனக்கு ஒன்றும் கடவுளுக்கு எனக்கு சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, பாக பிரிவினையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மண்ணும் கிடையாதுன்னாரு. அது மாதிரி கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு பாரதிதாசன் பதிலளிக்க தேவையில்லை. கடவுள் உண்டு என்பார், இல்லை என்பார், கதைக்கு உதவாத வீண் பேச்சு என்று பட்டுக்கோட்டை பாடியதை போல கதைக்கு உதவாத பேச்சை பேசிக்கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடாது என்பதை பாரதிதாசன் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் உணர்ச்சி சார்ந்தவை மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் அவர் சாடினார். எடுத்துக்காட்டா சொன்னோம்னா, இந்த பெண்ணடிமையை பற்றி பாரதியார் பாடிய காட்டிலும் பாரதிதாசன் வேகமாக பாடினார். பெண்ணடிமை என்பது இருக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொன்னார். பாரதியாரும் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லலாம். ஆமாம் சொன்னாரு, ஆனா முழுசா சொல்லலையே. பாரதிதாசன் சொன்ன மாதிரி முழுதாக அவர் சொல்லவில்லை. அவர் இந்த விதவை மறுமணத்தை எல்லாம் ஆதரித்து அவர் எழுதவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே விதவை மறுமணத்தை ஆதரித்து பேசிய பெரும்புலவர் கவிஞர் பாரதிதாசன் தான். பாரதிதாசன் குடும்பத்தை சார்ந்தவங்களுங்க இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்து இருந்திருக்கிறார்கள். அவரையும் மகிழ்ச்சி அடைய அவர்களுக்கும் நம்முடைய நல்வ இது வாழ்ந்து முடிந்த பரம்பரை அல்ல, வாழுகின்ற பரம்பரை, என்றும் நிலைத்து நிற்கின்ற பரம்பரை. இந்த பரம்பரை நிலைத்து நின்று நிமிர்ந்து நின்று நிற்கும், அதில் சந்தேகமில்லை. இந்த விழாவை நடத்திய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரிகளை மண்ணெடுத்து கரை உயர்த்தும் தோழர்களே, இப்பெரிய நாட்டின் ஆணிவேரினை நிலை பெருநெற்றில் உயர விட்டு வளர்க்கின்ற நாடு மக்கள் ஊரினிலே தெரிவுநிலை உம்முழைப்பை பொன்னெழுத்தாள் என்பது காண்பதென்று யார் இங்கே உழைத்தார்கள்? சடுகுடு என்ற நீதியில் கந்தை இல்லை, சார்வேந்தன் கட்டுவதற்கு சருகி வைத்து கடல் நடுவில் முத்தெடுப்பேர் கஞ்சி இல்லை, கடனடியாவதற்கு முத்துத்தங்கள் மடுபுணலும் செங்கருது புனன் வார்த்து வடவகையிலை காத்த சென்னலை அடுக்கலையில் கண்டீரோ, எவன் படைத்தான் என் நாட்டை, எவன் காத்தான் காக்கின்றான் கேள்வி. தவழ்ந்து நடந்தவள குழந்தை கூட தரை வீடு தெரு சுற்றமாக அவிழ்ந்ததை முடியக்கையா அணை நாட்டை பெற்றவர்கள் கவிழ்ந்துறங்க கண்ணுறங்க ஈச்சம்பாய் இல்லை, ஆள வந்தான் காயில் இல்லை, ஆள வந்தான் கட்டில் இல்லை, நாயுரங்கம் என்று பாடி மக்கள் மத்தியில ஒரு புரட்சியை உருவாக்கினவர் அவர்தான். இந்த சமூகத்திலும் சரி, பெரியாருக்கு பிறகு பெரியார் கருத்துக்களை உருவாக்கி கவிதைகளாக்கி எல்லாரையும் எழுப்பினார் என்பதை இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை, ஐயா இல்லை என்றால் நாம் இல்லை. அவர் இருந்ததுனால எல்லாரும் கொஞ்சம் விழிப்படைஞ்சிருந்தோம், அப்படித்தான் சொல்லணும். எனவே விழிப்படைய வைத்த பெரியாரையும் பாரதிதாசனையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது நம்முடைய கடமை என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். என்ன
பேசிட்டேன். எல்லாருக்கும் நன்றியா. சேலத்திலிருந்து உங்களுக்கோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு பெரும் பாராட்டு, மகிழ்ச்சி. வணக்கம். எல்லாம் நல்லா இருங்க, நலமோட எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து பல கோடி நூற்றாண்டு வாழணும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ராமர் இளங்கோ ஐயா அவர்களே. என்ன சொல்றது எனக்கு தெரியல. தமிழுக்கு மூப்பில்லை அப்படிங்கிறது நீங்க கவிதை சொல்லும் போது எங்களுக்கு தோணுச்சு. பாரதிதாசனாரோட பெருமையை பத்தி சொன்னீங்க, அதை பின்பற்ற வேணும், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு விரிவா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா நெகிழ்வா இருந்தது உங்க பேச்சை கேட்கும் போது. மிக்க நன்றி ஐயா எங்களுடன் இணைந்தமைக்கு. நிச்சயமா கலை. ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க சொன்னதேதான். என்னை போன்ற இளைஞர்கள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐயா நீங்க பேசும்போது வயது அப்படிலாம் ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு ஒரு வீரியம் இருந்தது உங்க பேச்சுல அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கெல்லாம் கூட இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாலும் நாங்க உட்கார்ந்து பார்த்து படிக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஆனா நீங்க அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் இருந்தீங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா இருந்தது உங்க பேச்சு. ரொம்ப விஷயங்களை அழகா சொன்னீங்க ஐயா. நீங்க எங்களோட இணைந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் வாழ்த்துக்களுக்கும் ஆசைகளுக்கும் நன்றி. விடைபெறுகிறோம் உங்களிடமிருந்து. அடுத்ததா நமக்கு வாழ்த்துரை வழங்க போவது முன்ஷன் தமிழ் சங்க தலைவர், ஐரோப்பாவின் பல தமிழ் சங்கங்களில் சிறப்புரை ஆற்றிய பெருமைக்குரியவர், சேவ் கலோன் தமிழ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஐரோப்பா தமிழர்கள் என்ற குழுமத்தை உருவாக்கி அதன் முக்கிய உந்து சக்தியாக இருப்பது மட்டுமல்லாமல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருவர் நம்முடைய தலைவர் திரு செல்வகுமார் பெரியசாமி அவர்களை அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில் படித்த நான் என்னுடைய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் பாவேந்தரின் பிறந்த நாளை கல்லூரி நாளாக கொண்டாடி வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த விழாவில் பங்கேற்கும் போது என்னுடைய கல்லூரி நினைவுக்கே சென்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. இவ்வளவு சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் உரையாள் தமிழ் கலாச்சார மன்றம், குறிப்பாக தலைவர் இலங்கை வேந்தன் அவர்கள், அண்ணன் அலன் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும், மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம், மலேசிய சகோதரிகளின் தமிழ் இசை, எங்களுடைய சங்கத்தின் பேச்சாளர்கள் பவித்ரா, கலை, ரஷ்ய தமிழ்ச்சங்கம், மேலும் பல்வேறு அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் பேச்சாளர்களும் பேராசிரியர்களும் இவ்விழாவினை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு என்னை வாழ்த்துரை வழங்க அழைத்தமைக்கு பெருமையோடு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய சகோதரிகள் அவர்களோட செந்தமிழிசையை கேட்கும்போது தமிழ் என்ப தேன் வந்து பாய்ந்தது என்று சொல்லலாம். அந்த வகையில் அவர்கள் பாடிய ஒரு பாடலில் எனக்கு பாவேந்தரின் அவளும் நானும் என்று பாடிய பாடலின் போது பாவேந்தரின் தமிழும் பாவேந்தரும் என்ற ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. வெண்ணிலாவும் வானும் போல வீரனும் கூர் வாழும் போல, வெண்ணிலாவும் வானும் போல வண்ண பூவும் மனமும் போல, மகர யாழும் இசையும் போல கண்ணும் ஒளியும் போல, மகர யாழும் இசையும் போல கண்ணும் ஒளியும் போல, எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவோ வெண்ணிலாவும் வானும் போல என்று மிக அழகாக பாடியிருப்பார். நாம் எல்லாம் வீடு, வாசல், பணம், பதவி என்று பலவற்றை நாம் செல்வமாக கருதுகிறோம். ஆனால் நாம் பாவேந்தர் செல்வமாக கருதியதோ அந்த வழியில நடந்து நமக்கு உதாரணமாக திகழ்ந்ததும் தமிழை மட்டுமே. அவர் சொல்லியிருப்பார், செல்வம் என்று போற்று செந்தமிழ் சொல்லை நீ, செல்வம் என்று போற்று செந்தமிழ் சொல்லை நீ. அதாவது பாரதிதாசன் செல்வமாக கருதியது தமிழை அவர் கருதியது மட்டுமல்லாமல் பிறரையும் அவ்வாறு கருதுமாறு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழோடு அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களும் தமிழ் சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல பாடல்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்.
நமக்கு உத்வேகமாக அவை இன்றும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக தமிழ் என்னும் உணர்வினை சேரடா எங்கும், தமிழரின் ஆட்சியே உலகெல்லாம் தங்கும், இமையேனும் ஓயாது தமிழுக்குழைப்பாய், இன்பமே அதுவென்று தமிழுக்குழைப்பாய் என்றார் என்று. ஐயா அவர் வழியிலே தோன்றிய ஐயா கோ பாரதி அவர்கள் என்று பேசும்போது சொல்லியிருப்பார், ஊர்க்கிணறு தீர்த்தமாகாது என்று. என்னதான் நம்ம தமிழகத்துல தமிழ் பேசினாலும் இன்னைக்கு எல்லாவற்றிலும் உலகமயமாக்கப்பட்ட இந்த காலத்துல தமிழுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது நம் தமிழை எவ்வாறு உலகறிய செய்ய போகிறோம், நம்முடைய குழந்தைகள் எப்படி தமிழ் பேச போகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக எண்ணுகிறேன். அதுவும் குறிப்பாக நம்மை போன்ற அயலகத்தில் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கும் அமைப்புகளின் பங்கு மிக மிக முக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையில இன்னைக்கு நற்றமிழ் செம்மலாக உருவெடுத்திருக்கும் ஜான் ரிச்சர்ட் அண்ணா அவர்கள் சொன்னது போல, ஒரு சங்கம் தோன்றி அதிலிருந்து இன்னொரு சங்கம் தோன்றி இன்னொரு சங்கம் தோன்றி இப்படி பல சங்கங்களாக பிரிந்து இருக்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழுக்காக சேவை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் இலங்கை வேந்தன் அவர்களும், அண்ணன் கிருஷ்ணராஜ், ஜான் ரிச்சர்ட், ரஷ்ய தமிழ் சங்கத்தின் தலைவர் சேகர் அவர்கள், இன்னும் பல ஐரோப்பிய தலைவர்கள், அமைப்புகள் ஒன்றிணைத்து இன்றைக்கு ஐரோப்பா தமிழர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு விதையை இன்று போட்டுள்ளோம். அதில் முதன் முயற்சியாக ஏற்கனவே பவித்ரா கூறியது போல 60 வருடத்திற்கு மேலாக தமிழ் பணி செய்து வந்த இந்த கொலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை நாம் இருக்கும்போது எவ்வாறு அதை மூட அனுமதிப்பது? அதனால் அதை தடுத்து நிறுத்தி நாம் இருக்கும் வரை அந்த தமிழ் துறைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முதல் முயற்சியை எடுத்திருக்கிறோம். ஐரோப்பா மட்டுமல்லாது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இதற்காக இந்த பல்கலைக்கழகத்தின் பணி எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது, என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று பல தகவல்களை நம்முடைய இணையதளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம். தவறாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து இந்த மாதிரியான பல்கலைக்கழகத்திலும் சரி, அங்கங்கு சிறு தமிழ் சங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நம் தமிழை பாரதியாரும் பாரதிதாசனும் கொண்ட கனவை நாம் நிறைவேற்றுவோம். அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை எடுத்துச் சொல்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி செல்வா. உங்களோட வாழ்த்துரைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிச்சயமா தமிழுக்கு எந்த ஒரு ஊரும் இல்லாமல் பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்ததா வாழ்த்துரை வழங்க பவித்ரா யார் வர போறாங்க? அடுத்ததா நம்ம கூட வாழ்த்துரை வழங்க போறவரை பத்தி சொல்லணும்னா 80 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய மும்பை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராகவும் பல்வேறு இலக்கிய மேடைகளில் மற்றும் பட்டிமன்ற கருத்தரங்கங்களின் நடுவராகவும் சொற்பொழிவாளராகவும் தமிழ் பணியாற்றியவர் தான் இவர் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் ஆலோசகராகவும் இருந்து செயல்படுபவர். இத்தனைய சிறப்புக்குரிய இலக்கிய தென்றல் வே. பாலு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. ஐயா உங்களோட அன்மியூட் பண்ணி. உங்களோட குரல் கேட்கல எங்களுக்கு. இப்போ வரேன். ஆரம்பிக்கலாமா? பேசுங்க. ஆரம்பிக்கலாம் ஐயா. கேட்கிறதா சொற்கை? கேட்கிறது, நன்றாக கேட்கிறது ஐயா. நீங்க பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் ஒராயால் தமிழ் கலாச்சார மன்றம், பிரான்ஸ், மலேசிய
சகோதரிகள் அற்புதமான தமிழிசை குழு, முன்சன் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த தமிழ்ச்சங்கம் ஜெர்மனி, ரஷ்யா தமிழ்ச்சங்கம் ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய இந்த அற்புதமான நிகழ்விலே பங்கு கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பாரங்கும் இந்த உலகம் அனைத்து பாவேந்தருடைய பாடல்கள் எல்லாம் போற்றப்படுகின்றன என்று சொன்னால் அதை நினைக்கின்ற பொழுது கட்டாயமாக ஒரு மனிதரைத்தான் நினைவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு விளக்கு என்றால் அது வீதிக்கு தெரிவதில்லை, வீதி விளக்கு என்றால் ஊருக்கு தெரிவதில்லை, ஊரு விளக்கு என்றால் அது நகருக்கு தெரிவதில்லை. ஆனால் வீட்டு விளக்காக அல்ல, வீதி விளக்காக அல்ல, நாட்டு விளக்காக, நந்தா விளக்காக, தமிழகத்து மக்களுடைய இதய திருவிளக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய திருவிளக்காக நின்ற பெருமகனார் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் இது வரலாற்று குறிப்பிற்காக சொல்லுகின்ற கருத்து. அறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய விடுதலை 1947 ஆண்டுக்கு முன்பு எப்படியும் பாவேந்தருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்க வேண்டும் என்ற வரையாத ஆர்வத்தினால் பாவேந்தர் அவர்களுக்கு 1946 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் நாள் புரட்சி கவி என்ற பட்டத்தை, அன்றைக்கெல்லாம் தமிழ்துறையில மிகச்சிறந்த அறிஞராக போற்றப்பட்ட நாவலர் சோமசுந்தர பாரதி அவர்களை கொண்டு இந்த பட்டத்தை அன்றைக்கு வழங்க செய்தார்கள். இந்த புரட்சி கவி என்ற பட்டத்தை பாவேந்தர் அடைந்தவுடன் அதற்காக தமிழகம் எங்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் நிதி திரட்டிய பொழுது அன்றைய காலகட்டத்திலேயே 25,000 ரூபாய் பொற்கிழியாக வழங்கினார்கள் என்று சொன்னால் அது புலமைக்காக சொல்லுவதல்ல. கற்பனையின் இமயமலை சிகரம் கம்பனுக்கு பிறகு தமிழ் மொழியினுடைய ஒரு சொல்லாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது பாவேந்தனைத்தான் சொல்லுவார்கள். இன்னும் சொன்னால் நான் பாராட்டுரை நல்குவதற்கு முன்பு பாவேந்தனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தடுமாடும் போதையிலும் கவிபாடிய மேதை என்று சொன்ன கவியரசு கண்ணதாசன் சொல்லுகிறார் ஒரு கவிதையில, களைமண்டி கிடந்த கனித்தவு மொழியை களை நீக்கி தந்த கவிஞன் பாரதி, களை நீக்கி தந்த கழனிகள் பலவாய் கனிக்காடு தந்தவன் பாரதிதாசன் என்கிறார். எங்கள் நாடு, எங்கள் மொழி, எங்கள் இனம் என்ற இன உணர்வை தந்தவன் பாரதி. ஆனால் இயம்ப மறுத்து ஏளனம் செய்தவரின் எலும்பை முறித்தவன் பாரதிதாசன் என்கிறார் கவியரசு கண்ணதாசன். அப்படி பாரதிதாசன் என்ற சொற்களை, அந்த சொல்லை உச்சரிக்கின்ற நேரத்திலேயே ஏற்படுகின்ற அந்த ஒரு வேகம் இருக்கிறதே, அந்த அளவிற்கு அவர் தனது தமிழ் கவிதையிலே அதை படிக்கின்ற நேரத்திலேயே நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை, நமது இரத்த நாளங்களிலெல்லாம் துடிக்கின்ற அளவிற்கு தமிழ் உணர்வை ஏற்றிய ஒரு புலவர் உண்டு என்று சொன்னால் அவர்கள்தான் பாவேந்தர்கள். இன்றைய கருத்தரங்கத்திற்கு குறிப்பாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறளுக்கு ஏற்ப முறைவழி இந்த கருத்தரங்க பேராசிரியர்
முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே பேசினார்கள். அவர்களை பாராட்டி பேசுவதற்கு ஏற்ற தகுதியோ தண்டமிழ் அறிவோ எனக்கு கிடையாது. அவர்கள் யார் என்று சொன்னால் இலக்கிய இலக்கணம் எழுதி விட்டு சென்ற தொல்காப்பிய மகன் என்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த இலக்கியத்தினுடைய ஆழம், அதுவும் குறிப்பாக அவர்கள் தமிழ் இனத்தையும் தமிழ் உணர்வினையும் தமிழ் இன உணர்வினையும் சேர்த்து சொல்லிய பாடல் இருக்கிறது. மிக அற்புதமான பாடல். குறிப்பாக என்ன பாடல் என்று சொன்னால், பாரதியுடைய உள்ளம் தமிழ் உயிர் தேசியம், பாவேந்தனுடைய உள்ளம் தமிழ் உயிர் தேசியம். அதனோடு பாவேந்தன் ஒரு பக்கம் மொழியினை பார்த்தான், மற்றொரு பக்கம் இனத்தினுடைய நிலையினை பார்த்தான். எனவேதான் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஏழெழுத்தான் கவிதை ஒன்று எழுதிவிட என்ன எழுதென்றதுவான், பார்க்கின்ற பொருளெல்லாம் பாவேந்தனை பார்த்து என்னை கவிதை பாடு என்னை கவிதை பாடு என்று கெஞ்சுகிறான். ஆனால் ஒரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் உள்ள மக்கள் ஆக்கமின்றி கிடந்தார்கள், அவர்கள் ஊக்கம் இழந்து கிடந்தார்கள், அவர்கள் வலிவிழந்து கிடந்தார்கள், அவர்கள் பொலிவிழந்து கிடந்தார்கள், அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்து கிடக்கின்றார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை மேலிட வேண்டும் என்றால் ஏன் அவர்களிடத்திலே நம்பிக்கை என்று இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்தை தமிழை படிக்கவில்லை. எனவேதான் அதை மிக அழகாக சொன்னார்கள். எழுதித்தான் கவிதை ஒன்று எழுதிட என்ன எழுதுன்றதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் திட்டுக என்று உரைக்கவும், காடும் கழுதையும் கார்முகிலும் கண்ணை கவர எத்தனைக்கும் ஆடும் அஜுமிகர் பெண்கள் எல்லாம் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிதரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், ஆனால் என்னருமை தமிழ் மக்கள் இன்னதிலே துயின்று நின்றார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இரத்த நாளங்களெல்லாம் தமிழ் இனம் என்ற உணர்வினை தேக்கி இருந்த காரணத்தினால் என்னருமை தமிழ் மக்கள் இன்னரிலே துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்ப தமிழ் கல்வி கற்றுவிட்டால் துன்பங்கள் நீங்கும், நெஞ்சிலே தூய்மை வரும் என்று 2000 ஆண்டுகளாக எந்த ஒரு புலவனும் சொல்லாத நிலையில் தமிழ் கவிதை மண்டலத்திலேயே சொன்ன முதற் புலவன் பாவேந்தன் என்பதை அவர்கள் சொல்லிய பாங்கும் அழகும் தன்மையும் எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. மலேசிய சகோதரிகளுடைய அந்த தமிழிசை, அதுவும் குறிப்பாக துன்பம் நேர்கையில் யாழெடுத்து என்ற பாடலை, பாவேந்தனுடைய பாடலை கேட்ட நேரத்தில் என் கற்பனை சிறகு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே பறந்து சென்றது. உடனடியாக என் கண் முன்னே அந்த ஓரிரவு படத்திலே வருகின்ற லலிதாவும் பத்மினியும் இந்த பாலையா அவர்கள் பாடுகின்ற முறை இந்த நினைவுக்கு வந்து அந்த உருக்கமாக சொல்லுகிற ஒரு பாங்கு இருக்கிறதே, அந்த பாங்கு பாவேந்தர் ஒருவருக்குத்தான் உண்டு. அவர் பாடிய முதல் பாடலிலேயே என்ன பாடல் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்திருக்கும். எங்கெங்கும் காணும் சக்திகளா தம்பி, அவள் 7 கடல் பண்டமடா, அங்கு தங்கும் வெளியிடை கோடி அண்டம் தாயின் மணிப்பந்தன ஓடுமடா. ஒரு கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ஜனை செய்தது கேட்டதுண்டோ? மங்கை நகைக்கின்றாள் என்றால் அந்த மந்த நகை மின்னுதடா என்று பாடுகின்ற பாட்டை பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியிலே கேட்ட நேரத்தில்
இனி அவரை பாடச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், பாரதியினால் போற்றப்பட்டவன் அத்தகைய பாவேந்தன் தான் பாரதியை என்ன சொன்னான் என்று சொன்னான். அவன் செந்தமிழ், அவன் தமிழ் தேர்ப்பாகன், சிந்துவுக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கவிழ வந்த கற்பூர சொற்கோ, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியிலே ஒன்றை சொன்னான். அவன் இந்த நாட்டு விடுதலைக்காக மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்டு இந்த மொழிக்காக செய்திருக்கின்ற நிலையை சொல்லுகின்ற பொழுது, தமிழரின் உயிர்நிலை, தமிழின் நிலை தாழ்ந்ததால் எமையாது இருந்த வேளையில் தமிழகம் தமிழுக்கு தரும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்பான் பாவேந்தன். அந்த அளவிற்கு பாரதியும் பாரதிதாசனும் தான் பின்னாலே போற்றப்பட வேண்டும். பாரதிக்கு பிறகு பாவேந்தர் என்ற வகையிலே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலை அமைத்தார்கள். இது போன்று மற்ற கவியரங்கத்திலே கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட அதற்கு பின்னாலே பேசியவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றார்கள். ராமர் இளங்கோ அவர்கள் அவர்களுடைய திரைப்பட பாடல்களிலும் பல அற்புதமான கவிதைகளை அவர்கள் ஆக்கியிரு. பாவேந்தனுடைய கவிதைகள் தமிழ் திரைப்படங்களிலே வந்து விழுந்திருக்கிறது. அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பாரதிதாசனுடைய பேரன் மன்னன் அவர்களை வளைத்தது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொன்னாலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் எப்படியும் தாங்கள் இரண்டு சொற்கள் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எனது கழுதகை நண்பர் திரு பதரி பிரதாபன் அவர்கள் என்னிடம் பணித்தார்கள். எனவே உடல்நிலை சரியில்லாத பொழுதும் இந்த அளவிற்கு பாரதிதாசனுடைய கருத்துக்களை பாரெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற நல்ல பணிகளை 6 நாடுகளும் சேர்ந்து இணைந்து இந்த நல்ல நிகழ்வை நடாத்தியமை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வழிவகை செய்தல் வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வில பங்கு கொண்டு ஒரு சில சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி. மிக்க நன்றி பாலு ஐயா அவர்களே. உங்கள் வாழ்த்துரையை கேட்ட பின்பு எங்கள் நம்பிக்கை நரம்புகள் முறுக்கேறி இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதத்திலும் முதுமையோ மூப்பையோ காணாத கம்பீரமான குரல் உங்களோடது. எங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கு. நீங்க இறுதியா உடல் நல குறைவுன்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. எந்த தளர்வுமே இல்லை, தொய்வும் இல்லை, தாமதமும் இல்லை. உங்களோட உரையில நீங்க பூரணமா குணமடைஞ்சு இது போன்று மேலும் எழுச்சியூட்டும் வாழ்த்துறைகளை வழங்க வேண்டும். நன்றி. இறுதியாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக ஒராயல் தமிழ் கலாச்சார மன்றத்தின் துணை செயலாளராக மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு வருபவர், இது போன்ற பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் திரு கௌதம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி உரை வழங்க.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்ததோட நேரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டோம். நிகழ்ச்சி கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து நிறைய பேசலாம் நன்றி உரையில, இருந்தாலும் சுருக்கமாக நான் முடிக்க வேண்டிய கட்டாயம். முதலில் பாரதிதாசனுடைய ஒரு 2 வரி மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றே சங்கே முழங்கு, உன் தாயை பழித்தவனை உன் தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை உன் தாய் தடுத்தாலும் விடாதே என்று சொல்லிய திரு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்ததற்கு நன்றி உரையாற்ற கடமைப்பட்டுள்ளேன். இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என் தமிழுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நன்றி உரையை தொடங்குகிறேன். ஒரு நிகழ்ச்சியின் வெற்றி அதை நடத்தும் நெறியாளர்களின் பொறுப்பு. அந்த வகையில் இன்று நடந்த இந்த சிறப்பான பாவேந்தர் பாரதிதாசன் இணைய வழி விழாவை அழகான தமிழில், தமிழே அழகுதான், மிகவும் நேர்த்தியாக வடிவாக நெறியாள்கை செய்த திருமதி பவித்ரா குணசீலன் மற்றும் திருமதி கலையரசி முருகேசன் அவர்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. சிறப்பான ஒரு தொடக்க உரையாற்றிய எங்கள் செயலாளர், என் அன்புக்கினிய நண்பர் திரு அலன் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நன்றி. என் நெருங்கிய நண்பரும் எங்கள் தமிழ் மன்றத்தின் தலைவருமான திரு இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன் அவர்களின் அருமையான தொடக்க உரைக்கு நன்றி. இந்நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தவர், நிகழ்ச்சியின் முதுகெலும்பு என்று கூட சொல்லலாம், அத்துணை பெருமைக்குரிய திரு வதிலை பிரதாபன் அவர்களை இந்த நேரத்தில் தலைமை உரையாற்றியமைக்கு மிக்க நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகனும் சிறப்பு விருந்தினருமான கலைமாமணி பேராசிரியர் முனைவர் திரு கு பாரதி அவர்கள் இன்று நம்ம இடையே பல நல்ல தகவல்களை விட்டு சென்றுள்ளார். நாம் அந்த தகவலை நம் மனதில் ஏற்று திறம்பட செய்வோம் என்று உறுதியெடுப்போம். மிக்க நன்றி ஐயா. உங்கள் வருகையால் எங்கள் தமிழ் மன்றம் மற்றும் எங்களுடன் இணைந்த அத்தனை பேரும் பெருமை கொள்கிறோம். நன்றி. தமிழில் ஒன்றான இசைத்தமிழில் எங்களையெல்லாம் இசை மழையில் நனைய வைத்த மலேசிய சகோதரிகள், இசைக்குழியின் பன்னிசை மணி திருமதி பண்பரசி கோவிந்தசாமி, இன்னிசை வாணி திருமதி கனிமொழி கோவிந்தசாமி மற்றும் அவர்களின் இசைக்குழுவினருக்கு எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி. அருமையான நிகழ்ச்சியை கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய நிகழ்ச்சி மேல் மேலும் வளர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வின் மிக சிறப்பான ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கிய அருமையான உரை நிகழ்த்திய நமது பன்னாட்டு கருத்தரங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்களுக்கு நன்றி. அமெரிக்க நாட்டிலிருந்து பாவேந்தர் பொதுமை நேயம் தலைப்பில் பேசிய மந்திர புன்னகைக்கு சொந்தக்காரர் என்று நான் அடிக்கடி சொல்வேன். எங்கள் தமிழ் மன்றத்தின் நிகழ்ச்சிகளோடும் தமிழோடும் தொடர்ந்து பயணிக்கும் அமெரிக்கன் பாப்பையா திரு அகத்தியன் பெரடிட் அவர்களுக்கு நன்றி. சீரும் தமிழில் பாவேந்தர் பார்வையில் அழகியல் என்ற தலைப்பில் செவ்வனே மடை திறந்த வெள்ளம் போல பட்டாசாக தெரித்து அழகிய தமிழில் எங்களையெல்லாம் மெய்மறக்க செய்தார் புதுவை சேர்ந்த நற்றமிழ் நாவரசி திருமதி வே பூங்கழலி பெருமாள் அவர்கள். வழக்கம் போல அவருடைய பேச்சு அருமை. மிக்க நன்றி அம்மா. அயர்லாந்திலிருந்து பாவேந்தர் தமிழியக்க மறுமலர்ச்சி தலைப்பில் அருமையாக பேசி ஒரு அருமையான பட்டத்தை வென்று சென்றுள்ளார் நமது தமிழ் மைந்தன் ஜான் ரிச்சர்ட் அவர்கள். மிக்க நன்றி ஐயா. அருமையான பேச்சு உங்களுடையது. வாழ்த்துக்கள். நன்றி. பாவேந்தரின் காப்பிய புனைவு தலைப்பில் இனிமையான தெல்லு தமிழில் பேசிய நற்றமிழ் நாவலர் செல்வி ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எங்கள் தமிழ் சங்கம் சார்பாக. மிக்க நன்றி அம்மா. கருத்தரங்க நிறைவுரை முதுமுனைவர் ராமர் இளங்கோவன் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் யதார்த்தமான தமிழில் எங்களையெல்லாம் மெய் மறக்க செய்து எங்களையெல்லாம் வாழ்த்தி இந்த வயதில் இளமையாக எங்களையெல்லாம் எங்களிடம் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று
எங்களை வாழ்த்தி அமைக்கு மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மேலும் ரஷ்ய தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு சேகர் சாமியப்பன் முதல் முறையாக எங்கள் நிகழ்ச்சியில் ரஷ்யாவில் இருந்து வந்து இணைப்பு சரியில்லாத போதும் எங்களுடன் இணைந்து எங்களை வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. மேலும் நீங்களும் பல யோசனைகளை சொல்லியுள்ளீர்கள். அதையும் கருத்தில் கொண்டு நாம் மேன்மேலும் உங்களுடன் இணைந்து பயணிப்போம் என்று உறுதியாக சொல்கிறோம். மிக்க நன்றி திரு சேகர் சாமியப்பன் அவர்களே. வாழ்த்துரை வழங்கிய திரு செல்வகுமார் பெரியசாமி, இவர் ஜெர்மனியில் தமிழ் முன்சென் தமிழ் சங்கத்தின் தலைவர். தமிழ் இருக்கைக்காக இவர் தலைமையில் அருமையான ஒரு குழு ஒன்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பா தமிழர்கள் என்ற ஒரு தலைப்பில் இவர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழை நாம் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவது என்ற ஒரு முனைப்பில் ஐரோப்பா நாடுகளில் அத்தனை சங்கங்களையும் ஒன்றிணைத்து தன்னுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு தன்னார்வலராக இந்த குழுவில் இவருடைய சீரான ஒரு தலைமையில் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய நோக்கம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். செல்வகுமார் பெரியசாமி அவர்களே, மிக்க நன்றி. நீங்கள் வந்து எங்களுடன் இணைந்ததற்கு, வாழ்த்துரை வழங்கிய அமைக்கு. மேலும் வாழ்த்துரை வழங்கிய இலக்கிய தென்றல் திரு வே பாலு அவர்கள் இந்த வயதான காலத்திலும் மிகவும் ஒரு பிழையுடன் இல்லாமல் அழகான தமிழில் எங்களுடன் இணைந்து, அதுதான் தமிழுடைய ஒரு ஆளுமை. அவர் எங்களோட வந்து இணைந்து அவர் வாழ்த்தி அவர் எங்களுக்கு பல தகவலை சொல்லி பாரதிதாசனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எங்களுக்கு நினைவூட்டி மிக மிக அருமை. உங்களுக்கு அந்த எல்லாம் அல்ல இறைவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். மேலும் மேலும் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து இது போல பேச வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி உங்களுடைய பங்கேற்புக்கு. மேலும் நம்ம அனைவரையும் இணைத்த இந்த ஜூம் செயலி மற்றும் ஃபேஸ்புக் செயலிக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ள காரணம், நம் அனைவரையும் ஒன்றாக இணைத்த இந்த செயலிக்கு நன்றி. நம்முடன் இணைந்த அத்துணை தமிழ் ஆர்வலருக்கும், தொடர்ந்து இணைப்பில் இருப்பவர்களுக்கும், வேலை காரணமாக நடுவில் வெளியே சென்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று என் பாட்டன் திருவள்ளுவர் குரல் சொல்லி இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். நன்றி திரு கௌதம் அவர்களே, ரொம்ப அழகா நன்றியுரை சொல்லிட்டீங்க. இதை விட சிறப்பா யாராலையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒருத்தவங்களை கூட விடாம அவங்க பேசின வார்த்தைகள்ல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகா கருத்தெடுத்து ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைய தலைமுறை ஆகட்டும், வெறும் என்ஜாய் பாட்டை கேட்டு சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, பாவேந்தரையும் புகழ் பாடுவோம், தமிழுக்காக என்னைக்குமே அயராது உழைப்போம். இந்த மாதிரி பெரிய கலைஞர்களோட அருளோடும் ஆசியோடும் தமிழுக்காக என்றுமே அயராது உழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை தான் எங்க எல்லாருக்குள்ளயும் நிச்சயமாக இருக்குது. மிக்க நன்றி கௌதம் அவர்களே. மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய அருமையான புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாவேந்தரின் வரிகள் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானவை. அவர் பாடிய பாடல் போல் வேதங்கள் கலைந்த நல்லதோர் உலகம் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இவ்விழாவை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா, கலையரசி முருகேசன். மிக்க நன்றி. வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். நன்றி.